ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே, நாங்கள் எங்களோட இந்த வீடியோ சேனலோட நோக்கத்தில் உண்டு ஆளுமைகளை அறிமுகப்படுத்துறது. அதாவது ஆளுமைகளை நாங்கள் இஸ்லாமிய பின்னணியை கொண்டவங்களோட வகையில் ஆளுமைகளை அறிமுகப்படுத்துறது என்றால் அவங்கள புகழாரம் சூட்டுறது, அவங்களுக்கு கூஜா தூக்குறது என்றதல்ல. லா நுசக்கி அலல்லாஹி அஹதா என்று நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் இஸ்லாமிய பின்னணியில். அல்லாஹ்க்கு மேலால் அல்லாவை விட வேறு யாரையும் பெரியவங்கன்றதோ பெரியவங்கன்று நாங்கள் சொல்கிறது இல்லை, வேறு யாரையும் தூய்மையானவங்க என்று நாங்கள் கதைக்கிறது இல்லை என்றது எங்களோட அடிப்படைகளில் உண்டு. நாங்கள் இந்த ஆளுமைகளை அறிமுகப்படுத்துகிறோமெண்டா கருத்து அவங்கள்ட்ட இருக்கிற விசேட தன்மை உண்ட நாங்கள் பேசுகிறது நூடாக சமூகம் அதை கெச் பண்ணிக்கொள்கிறது, சமூகம் அதை ஒரு முன்மாதிரியாக பெற்றுக்கொள்ளும் என்ற கருத்தில் தான் நாங்கள் ஆளுமைகளை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த வகையில் இன்று முதலாவதாகவே சகோதரர் அப்துல் அசீஸ் மௌலவி நலிமி ஷேக் அப்துல் அசீஸ் அவர்களை நான் அறிமுகப்படுத்த நினைக்கிறேன். உண்மையிலே இது எனக்கு மிக சந்தோஷமான ஒரு தருணம். ஒன்று, அவர் என்னோட நலிமையால் படித்தவர். நலிமையால் படிக்கிறதுன்ற 7 வருஷ காலத்தில் எங்கனையாவது படிக்கிறதுன்ற ஒன்று இருக்குது. அப்படி அல்ல, என்னோட வகுப்பில் வகுப்பு நண்பர்வர். வகுப்பில் எல்லாருமே சகபாடிகள் தான், ஆனாலும் வகுப்பில் விசேடமாக நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நட்பு வட்டத்தில் முதலாவது அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்றதை நான் சந்தோஷமாக தெரிவித்து கொள்கிறேன். கிண்ணியாவை சேர்ந்தவர். நலிமியாவில் நாங்கள் உண்டா படிச்சுட்டு அவர் அரபிக் ஸ்பெஷல் செஞ்சார். பிறகு அதுக்கு பிறகுவே அல்லாட நாட்டத்தின் காரணமாக அவர் வந்து சவுதி எம்பசியில் நீண்ட காலமாக இது வரைக்கும் வேலை செஞ்சு வர்றார். அசீஸ் அவர்களை அறிமுகப்படுத்த நினைக்கும் போது அசீஸோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்னென்றால் அவர் சமூகத்துக்கு சேரிட்டி வேலைகள், அதாவது உதவியுத்தாசை, அவங்களுக்கு மனிதர்களுக்கு பணம் காசுகளை கொடுக்கிறதோட சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார். இதோட சம்பந்தப்பட்ட 2 நிகழ்வை நான் சொல்லிக்கொள்கிறேன். 2011 அல்லது 12ஆம் ஆண்டு, அதாவது 13 வருஷங்களுக்கு முன்னால் நான் ஸ்ரீலங்கா என்ற ஃபேமிலியோட ஸ்ரீலங்கா போய்த்திருந்த நேரம் இவர் சாப்பாடு ஒன்று போட்டார் கிளம்புல. அப்போ என் மகன் 2000ஆம் ஆண்டு பிறந்தவர், மூத்த மகன், 11 வயசு அல்லது 12 வயசு. சாப்பாடு ஒன்று போட்டார். அப்போ நாங்கள் ஒரு கீழே இருந்து ஈக்கிற சாப்பாடு ஒன்று தான் அது, ஒரு ஹோட்டலில். அப்போ நாங்கள் காய்ச்சி கொண்டிக்கச்சில் அவர் செய்கிற பணிகளை சும்மா சொல்லி கொண்டிருக்கிறார். அங்கே அதில் கொடுத்தது, இங்கே அரிசி கொடுத்தது, ஜிஃப்ரி ஹாஜர் இவ்வளோ தந்தார், இவர் இது கொடுத்தோம், இப்படிலாம் சொல்லி கொண்டிக்கச்சில் நான் வந்து சரி ஒரு ஆச்சரியத்தோடு கேட்டு கொண்டிருக்கிறேன். நான் எனக்கு மனசு ஒரு கீழே தான் இருக்குது. இவ்வளோ செய்கிறீங்களே, செய்ய கிடைச்சிக்குதே, நான் அப்படி இல்லையே, நிறைய செய்கிறீங்களே, அப்படியே செய்கிறீங்க, இப்படியா செய்கிறீங்கன்ற ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொண்டு, நீங்கள் இதெல்லாம் எப்படி செய்கிறீங்க, எப்படி செய்ய முடியுமாச்சு இதுன்னு நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். அப்போ என் மகன் வந்து அப்போ ஃபோனு, அப்போ ஆரம்ப நிலையில் உள்ள ஃபோன் விளையாடி கொண்டிருக்கிறார். 11 வயசு 12 வயசு. அப்போ திடீரென்று இருந்த வாக்கில் அவர் சொல்கிறாரு, அது உங்கள்கிட்ட வராது அப்பு, நீங்கள் தான் அதை ரீச் பண்ணணும்னு சொன்னார். நீங்கள் தான் அதை போயிட்டு செய்ய துவங்கணும், அது உங்கள்கிட்ட சும்மா உங்களை தேடி வராதுன்னு சொன்னார் 12 வயசில் இருக்கும்போது. அப்போ அப்படி அந்த டைமில் அவர் சொல்லி கொண்டிருந்த இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வைக்குது. அதோட 2 நாளுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இங்கே ரிஃபாய் மௌலவி, உங்களுக்கு ஜியோ பொலிட்டிக்ஸ் பற்றி இந்த யூடியூப் சேனலில் செய்கிறவர், அவர்கிட்ட நான் சொல்கிறேன், அவரும் நலிமி தான், இந்த அசீஸ் மௌலவி தெரியும் அவருக்கும். அசீஸ் மௌலவி நான் இன்டர்வியூ பண்ணிக்கிறேன் என்று சொன்ன நேரம் அவர் சொல்கிறார், நீ அவரோட சேரிட்டி ஒர்க்குகளை பற்றி இன்டர்வியூ பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டார். அப்போ ரிஃபாய் மௌலவி யாரோ, அசீஸ் மௌலவி யாரோ சம்பந்தம் குறைவு. அப்போ அவர் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு, அசீஸ் மௌலவி வந்து சேரிட்டி வேலைகளில் ஈடுபடுறவர் உண்டு. அப்போ அந்த வகையில்
அதுதான் அந்த ஸ்பெஷல் அந்த விசேட பகுதியை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த இன்டர்வியூக்காக நான் அமர்றேன். அப்போ இதுக்கு பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்ன ஒரு ஹதீஸை தேடிக்கொண்டு போன நேரம், ஸல்லல்லாஹு தபரானில வர ஹதீஸ், "ஹைருன் நாசி அன்ஃபஅஹும் லின்னாஸ்", மனிதர்களில் மிக சிறந்தவன் அந்த மனிதர்களுக்கு மிக பயனுள்ளவனாக இருக்கிறவன் தான் என்ற அந்த ஹதீஸ். அதை நான் கூகுளில் தேடிக்கிட்டு அந்த முழு ஹதீஸையும் பார்க்க போன நேரம் அந்த ஹதீஸ்ட முழு துண்டும் வந்தது. அந்த முழு துண்டும் அசீஸ் மௌலியோட மிச்சம் பொருத்தமா வருவது. அந்த ஹதீஸ் வருவது, அல் முஃமினு யஅலிஃபு வ யுலஃப் வலா خير ஃபீமன் லா யஅலிஃப் வலா யுலஃப் வ خيرுன் நாசி அன்ஃபஅஹும் லின்னாஸ். உண்மையான மூமின் யாரென்றால் அவன் இங்கிதமாக பழகுவனாக இருப்பான், இங்கிதமாக பழகப்படக்கூடிய நிலையிலே இருப்பான். அது அந்த அதை நாங்கள் பிறகு பார்ப்போம் அதில் மொழியை. அதே மாதிரி யார் இங்கிதமாக பழகுவனாகவோ வேறு யாரும் அவரோட இங்கிதமாக பழகப்படுறதுக்கு உரியவராகவோ இல்லையோ அவர்கிட்ட எந்த நலவும் இல்லை என்று சொல்லி கொடுத்த ரசூலா சொல்றாங்க, மனிதர்களில் மிகச் சிறந்தவன் அந்த மனிதர்களுக்கு மிக பயனுள்ளவங்க, அவங்கள யார் மிக பயனுள்ளவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் மிகச்சிறந்தவன். அந்த வகையில் அசீஸ் மௌலி அவர் வந்து கொடுக்கறது, கொடுக்கறதை ஏற்பாடு செய்கிறதுல நிறைய வேலை செய்கிறதோடு சேர்த்து அவருடைய இன்னொரு இந்த பண்பை நான் சொல்லணும், மனிதரோட மிக இங்கிதமாக பழகக்கூடியவராகவும் அவங்களோட மனதை வென்று அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற ஒரு பண்பை பெற்றோராகவும் அசீஸ் இருக்கிறார். இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு விஷயம் சகோதரிகளே, அவர் என்னத்தை கொடுக்குறார், எவ்வளோ தர்மம் செய்கிறார் என்றதை பற்றி பேசுறதுக்கான இடம் அதான் பேச வரையில். அது என்ன செய்கிறான்ட்டு அது தெரியாது எனக்கு, அவரும் சொல்கிறவர் இல்லை. நான் இங்கே பேச வர்ற விஷயம் வந்து அவர் மற்றவங்க வாழ்றதுக்காக அவர் ஏற்பாடு செய்கிறார், எடுத்து கொடுக்குறார். அப்ப அந்த எடுத்து கொடுக்குற அந்த பகுதியை நான் சிலாகிச்சு சொல்லணும், அதை நான் வந்து ஒரு ஹைலைட் பண்ணணும் என்று விரும்புகிறேன். இது இஸ்லாமிய பண்புல ஒன்றா இருக்குதுன்றதை விளங்கிக் கொள்ளணும். அதாவது மறுமை நாளை பொய்ப்பிப்பவன் அரை தல்லதி யுகதிபு பித்தீன், மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவன் யாரென்றால் அவன் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் மாட்டான் என்று. அப்போ மூமின்களோட பண்புல உண்டா இருக்கும், அவன் 10 ரூபா கொடுக்கறதல்ல, 1000 ரூபா 10 ரூபா சேகரித்து 1000 ரூபா கொடுக்குற ஒரு வேலையை செய்வான், அதை செய்ய மாட்டான் என்று குர்ஆன் சொல்லுது. அதே நேரம் சூரத்துல் ஃபஜ்ர்ல வார ஒரு வசனம் தான் என்னண்டா, வலா தஹாதூன கல்ல பல்லா துக்ரிமுன் அல் யதீம் வலா தஹாதூன அலா தஆமில் மிஸ்கீன், அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கிற விஷயத்தில் பரஸ்பரம் ஒத்துழைச்சி கொள்ள மாட்டாங்க. அப்போ பரஸ்பரம் ஒத்துழைச்சி கொள்வது, சேரிட்டி வேலை செய்கிறது, ஒவ்வொருத்தர்கிட்ட பணக்கார்ட்ட பொக்கட்டுகளிலிருந்து சல்லிகளை எடுத்து ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது முக்கியமான பணி. இஸ்லாம் ஒரு லொஜிக்கலான ஒரு தர்க்க ரீதியான மார்க்கண்ட வகையில் நீ கொண்டு சொல்கிறதோட மற்ற நெப்பாட்டி கொள்ளாது. நீ கொடு என்றால் அவன் பொக்கெட்லேருந்து 10 ரூபாவே தான் கொடுக்கலும். ஆனால் கொடுக்கறத ஏற்பாடு செய்கிற ஒருத்தராக இருந்தால் அவர் 1000 ரூபா 1,00,000 ரூபா 1,00,00,000 ரூபா ஏற்பாடு செய்யலும். என்னட்ட இருந்து தான் கொடுக்குறதா இருந்தால் அது 10 ரூபாவை தான் கொடுக்கலும். அப்போ இந்த பண்பை வளர்த்து கொள்ளும்படி இஸ்லாம் நிறைய சொல்லுது. எங்களோட சமூகத்தில் உள்ள பலர் வந்து அவங்க கொடுத்தாங்களோ இல்லையோ அது அந்த அந்த பண்பு இல்லாதவங்க, அந்த திறமை இல்லாதவங்களாகவும் அப்படி மற்றவங்கள்ட்ட இருந்து பேத்து கேட்டு ஏச்சி படணுமான்னு சொல்லி போட்டு நானும் எந்த பள்ளியும் என்று முடிச்சு கொள்றவங்களாகத்தான் பலர் இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த பண்பு ஹைலைட் பண்ணப்படணும், எடுத்து கொடுக்குறது.
அதனூடாக பலரை வாழ வைக்கலும். இலங்கை சமூகம் மாத்திரமல்ல, உலகத்திலேயே வறுமை வறுமை கோலோச்சி போயிட்டு இருக்குது. பசி, பட்டினி, நோய், தொழிலின்மை, இதுகள் வந்து பெரும் சவாலாக இருக்குது இப்போ உலக மக்களுக்கு. இப்போ நாங்கள் அதை உணரணும், அதை ஏற்பாடு செய்யணும். சல்லி உள்ளவங்கள்ட்ட இருக்கிறவங்கள்ட்ட இருந்து எடுத்து கொடுக்கணும். அதில் ஒரு பல விஷயங்களை செஞ்சு கொண்ட ஒருத்தராகத்தான் அசீஸ் மௌலவி இருக்கிறார். அந்த வகையில் இப்போவே அது ஒரு சாட்சியாக அவருக்கு அமைச்சு கொடுக்கட்டும். இப்போவே வந்து எத்தனையோ நிறுவனங்களில் பெரும் பெரும் பங்குகளை வச்சு கொண்டு சும்மா கொடுக்க மாட்டாங்களே, அந்த விஷயங்களை சும்மா செய்ய மாட்டாங்களே, அதுகளுக்கு உரிய பெரும் பங்களிப்புகளை செய்யறதுல தான் நீங்களே தலைவராய்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த வகையில் கொம்பேனியன்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி என்ற ஒரு சேரிட்டிக்கும் ஹியூமன் லிங்க் என்ற 2 சேரிட்டிகளில் சேர்மன் ஆகிக்கிறாரு. சுமையா லேடிஸ் அரபிக் காலேஜில் உப தலைவராக இருக்கிறார். அடுத்து ஜஹரா ஃபவுண்டேஷன் என்ற நான் நினைக்கிறேன் அதாவது வலது குறைந்தோர் ஒரு இதுக்கு மிக பங்களிப்புகள் செஞ்சு அதுக்கும் ஒரு கோஆர்டினேட்டராக இருக்கிறார். அப்போ இதுவே அவருடைய அந்த பங்களிப்பை காட்டுறதுக்கான ஆதாரங்கள். இந்த நிலையில் ஆசிஸ் மௌலவியை பேசுகிறதுக்காக நான் அவரை அழைக்கிறேன். சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அந்த வகையில் அசீஸ் மௌலவி, நாங்கள் விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்கள் உங்களோட இளம் பிராயம், உங்களோட ஸ்கூலிங், உங்களோட இளமை, நலிமியா, அதுக்கப்புறம் தொழில் வாழ்க்கை, திருமணம், குடும்ப வாழ்க்கை, அதை பற்றி கொஞ்சம் ஒரு அறிமுகம் என்ற வகையில் உங்களை பற்றி சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஷேக் சல்மான், நாங்கள் 2 பேரும் ஒரு வகுப்பு படிக்கிறதுக்கு முந்தி என்ன வாழ்க்கை அப்படின்னான், நான் ஒரு கிண்ணியா என்ற பிரதேசத்தில் ஆக ஒரு பின்தங்கிய பிரதேசம்ன்றதை விட அதுக்கு அங்கால ஒரு ஊர் இல்லை, அதுதான் ஈச்சந்தீவு ஒரு தமிழ் கிராமம். அந்த தமிழ் கிராமத்திலே பிறந்து அங்கே வளர்ந்து ஈச்சந்தீவு விஃபிலானந்த வித்யாலயம் ஒரு தமிழ் ஸ்கூல்ல படிச்சு அதுக்கு தொடர்ந்து நான் அருளால திருப்பி 6ஆம் ஆண்டிலிருந்து ஓயில் வரைக்கும் நான் ஓலெவல் வரைக்கும் படித்தது ஆலங்கேணி விநாயகர் மகா வித்யாலயம் என்ற ஒரு தமிழ் ஸ்கூல். இனி அந்த ஸ்கூல்ல இஸ்லாம் பாடம் ஓலெவல் வரைக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. இனி அங்க இருக்கிற இது சைவ சமயம், அதை படித்தேன். அங்க இருக்கிற கம்பராமாயணம், பாரத சுருக்கம், முஸ்லிம் ஸ்கூல்கள்ல படிக்கிற அந்த சிலபஸ்ல நான் படிக்கல. இஸ்லாமும் தான். தமிழ் பாடங்கள்ல நாங்க புதுக்குஷாம் ஒரு புத்துஹிஷாம், அந்த இதான் புதுக்குஷாம்னு சொல்லுவாங்க. அப்படி இதெல்லாம் படிக்கல. நான் படிச்சதெல்லாம் கம்பராமாயணம், பாரத சுருக்கம், சைவ சமயம். இறுதியில நானும் இன்னொரு முஸ்லிம் சகோதரன் யோசிச்சோம், ஏலவளுக்கு சைவ சமயம், ஓலவளுக்கு சைவ சமயம் எடுக்கிறதா இஸ்லாம் எடுக்கிறதாண்டு. அப்ப இஸ்லாம் எடுக்கிறத யார் படிச்சு தர? நாங்கள் 2 பேரும் பரஸ்பரம் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சு படிச்சு அங்க ஓலவல் எடுக்கிற காலம், அதான் பயங்கரவாத யுத்தம் ஆரம்பிக்கிற காலம். பாடசாலைகளும் அப்போ எங்களோட பாடசாலை மூடப்பட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓலவல் ஒரு சோதனையா மாறி, அப்போ அந்த நிலையில எங்களோட பெஞ்சில் 3 பேர் தான் ஓலவல் எடுத்தோம். மற்றெல்லாம் விட்ரோ பண்ணிக்கொண்டாங்க. அதுல நானும் ஒரு ஆள். ஆனா என்ன விசேஷம்னா இஸ்லாம் பாடம் டி, ஒரு டி ஒரு சி, தமிழ் சி, இஸ்லாம் பாடம் டி, 4S என்ற ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து ஏலெவல் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒருவராக மாறணும். இது அது காரணம் யுத்தம், இந்த எல்டிடி பிரச்சனை. இனி யுத்தத்துல சத்தம் கேட்காம எனக்கு தூக்கம் இல்லைனாலும் ஒவ்வொரு காலையில எத்தனை மனிதர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு பார்க்காத நாட்களும் இல்லை அந்த நேரங்கள்ல. ஏன்னா அப்படி ஒரு இரவையில சத்தம் கேட்கும் ஃபைட். காலையில பழமையா ஒரு கிராமத்துல நாங்க விளாம்பழம் பனம்பழம் பிறக்க போற மாதிரி மனித ஜடங்கள் எத்தனை பிறக்கிற ஒரு காலத்துலதான் நான் படித்தேன். இப்படி உழவுல ஒரு முதலாவது முறை நான் மிஸ் ஆகி, 2வது முறை நான் ஒரு அலெக்சா ஒரு ஸ்கூல் ஒன்றுல போய் அங்க என்ன செஞ்சேன், ஒரு அனுமதி எடுத்துக்கொண்டு நானும் இந்த என்னுடைய சகோதரர் ஹதியத்துல்லா மௌலவின் 2 பேரும் சேர்ந்து அங்க போய் இதுல ஒரு சம்பவத்தை சொல்லணும். எங்களுக்கு எல்லா பக்கமும் பிரச்சனை உண்டு. ஆமித அரசாங்கத்துல இராணுவ பக்கத்தின் பிரச்சனை, இருதலை கொள்ளறிவு மாதிரி எல்டிடி
என்ற இந்த தமிழீழ போராளிகளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய என்ற இந்த இக்கட்டான ஒரு சூழல்ல தான் என்னோட வாழ்க்கை நகருது. இதற்கு பிறகு அங்க போய் நான் இஸ்லாம் மடத்துல டி ஆரம்பத்தில் எடுத்தனா டி எடுக்கல. 6 சியும் ஒரு எஸ்ஸும் ஒரு எஃப்பும் எடுத்தேன். இதான் என் ஓ லெவல் ரிசல்ட்ஸ். இதை வச்சுதான் நலிமியாவுக்கு வந்து நலிமியாவில் இன்டர்வியூல முகம் கொடுக்குற நேரத்துல அல் குர்ஆனை எனக்கு ஓத தெரியாதுன்னு நான் அந்த தெரிவு செய்யப்படாத ஒரு சூழலுக்கு வந்தேன். இப்ப சொன்னாங்க எல்லாம் சரி உங்கள்கிட்ட குர்ஆன் ஓத தெரியாது. அப்புறம் இந்த பின்னணியை சொன்ன போது அன்று அகார் முகமது சார் தான் இன்டர்வியூல இன்னும் மறக்கல எனக்கு. அவர் சொன்னாரு உனக்கு ஒரு 3 மந்த்ஸ் தருவேன், 3 மாசம். இந்த 3 மாசத்துக்குள்ள குர்ஆன் ஓதி காட்டணும் என்ற ஒரு அமைப்புல வந்து அந்த நேரத்துல தான் சல்மான் ஃபாரிஸ் எங்கள்ட்ட போயிட்டு நீங்க 3 மாசம் தந்து அதை செக் பண்ற சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்படியே தொடர்ந்த வாழ்க்கை 7 வருஷமும் பல. அப்பவும் எல்டிடின்ற இந்த போராட்டத்துக்கு மத்தியில விடுமுறைகள்ல வீட்டுக்கு போகலாம நலிமையாவிலே தங்கி நின்று இப்படி கடந்து போன அந்த 7 வருடங்கள். அதுல தான் இந்த 7 வருடங்களும் ஒரு ஒரு வகையான சல்மான் ஃபாரிசி தெரியும் ஒரு போராட்ட லைஃப் மாதிரி தான் அதுவும். எனவே அந்த லைஃப்பை முடிச்சு கொண்டு நான் இப்போ தொழில் தேடுற 94ல நீ சொல்ற மாதிரி ஸ்பெஷல் டிகிரி போட்டுக்கொண்டேன். தொழில் தேடும் படலமாக நான் இந்த ஹெம்மாத்த கம்பெனியில் இருக்கிற அல் ஹசனாத், அப்போ பேர் அல் ஹசனாத், அதுல இணைஞ்சு கொண்டேன். குறிப்பிட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு கூட இருந்து திருப்பி நான் மாக்குள முஸ்லிம் அனாதை இல்லம் அதுல சேர்ந்து அங்கேயும் ஒரு 1.5 வருஷம் இருந்துட்டு இந்த தொழில் வாழ்க்கைக்காக வெளிநாடு போனேன். அங்க ஒரு 3 மாசம் இருந்தேன். திருப்பி ரிட்டர்ன் வந்தேன். ஊர்களில் ஒரு அரபிக் காலேஜில் அதிபராக நஹஜுல் கவீம் சொல்லக்கூடிய ஒரு அரபிக் காலேஜில் அதிபரும் தான் ஆசிரியர் தான் இருந்துட்டு திருப்பி மீண்டும் 3 மாணவனாய்க்கக்கூடிய ஆசிரியனாக இருந்து கொண்டு நலிமையாக்கு வந்தும் ஷேக் சல்மான் உங்களுக்கு தெரியும். நான் என்ன செய்வேன்டா எந்த பேஜில் எனக்கு ஆக்களுக்கு படிப்பிக்கிறேன், அடுத்த நான் ஜூனியர்ஸுக்கு படிப்பிக்கிறேன். நீங்க வந்து எனவே தான் படிப்பிக்கிற ஒரு திறமை ஒரு ஒரு இன்பம், ஒரு ஒரு பேஷன், ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்குது இல்லையா? ஒரு பேஷன். அப்ப திருமணத்தை பத்தியும் புள்ளைகளை பத்தியும் கொஞ்சம் சொன்னா நான் ஓ அடுத்த கடன் விஷயங்களுக்கு வந்துடுறேன். திருமணம் முடிக்கக்குள்ள நான் சல்மான் எல்லாரும் இருந்தோம். ஒரு லட்சியவாத ஒரு வாழ்க்கை தான் இருந்துச்சுன்னா நான் திருமணம் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொண்ணு தேவை, வேற ஒன்றும் தேவையில்லை என்று ஒரு முடிவில் இருந்தேன். ஆரம்ப காலம் ஃபேமிலி பிரச்சனையால 6 சிஸ்டர்ஸ் 4 பேரை கல்யாணம் முடிச்சு கொடுக்குற நிலையில தான் இந்த தொழில் தேடுறப்படலாம். திருமணம்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். அதுல எனக்கு மாஸ்டர் டிகிரி கிடைச்ச நிலைமையான ஸ்காலர்ஷிப் தந்த நேரத்துல கூட சிஸ்டர்ஸை பார்க்கணும், திருமணம் முடிக்கணும், வயசு மினி போய் நிலை என்று சொல்லி ஒரு 29 வயசு வரும் வரைக்கும் திருமணம் பற்றி நான் யோசிக்கல. என்ன ஃபேமிலி சுமை அந்த நிலையில படிக்கவும் இல்லை, வேற மேற்கொண்டு படிக்கவும் இல்லை. டிகிரியோட நான் நிறுத்தி கொண்டேன். ஆனா திருமணம் என்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில முக்கியமானது என்றுதான் எந்த திருமணமும். இனி நான் ஒரு பொய் சொல்லி திருமணம் முடிச்சால் என் ஃபேமிலி ஒய்ஃபோட ஃபேமிலிட்டு சொத்துகள் பெருசா ஒன்றும் இருக்கல. ஆனா என்னோட ஊரை பொறுத்த அளவுல ஒன்றுமில்லாம முடிக்கிறன்றது என் குடும்பத்திலிருந்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இனி நான் பொய் சொல்லிட்டா திருமணம் முடிக்கிற இடத்துல சொன்னேன், உங்கள்கிட்ட இருக்கிற முழு ஊடையும் முழு காணியையும் எனக்கு தந்தால் திருமணம் முடிப்பேன் என்று நான் சொல்றேன். உங்கள்கிட்ட நீங்க பொய் சொல்றேன், இது எங்களோட குடும்பத்துக்காக நீங்க எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்தா அப்படித்தான் சொல்லணும். முழு ஊடு முழு எங்கட ஊர் மரப்பு என்னன்னா சும்மா முடிக்கிறதில்ல. ஆனா அன்று நான் மனசுல நினைச்சு கொண்டேன், அப்ப பெரிய தொழில் இல்லை, ஒரு டியூஷன் டீச்சர், கவர்மெண்ட் ஜாப்பும் இல்லை. ஆனா எண்ணம் இருந்துச்சு, திருமணம் என்பது ஒரு பெண் தான் தேவை. அதுவும் சல்மான் ஒரு புத்தகத்துல உங்களோட நீங்க தலாக் ஒரு சமூக கொடுமையான்ற ஒரு புத்தகத்துல கூட நீங்க எழுதியிருந்த ஒரு 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 ஹதீஸ் சவல என்னன்னு தெரியல. ஒரு மனிதன் தன் கற்பை பாதுகாக்கிறதுக்கு திருமணம் முடிச்சாண்டா நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில பறக்கத்து வேற எந்த நோக்கமும் இல்லை, கற்பை பாதுகாக்கிறது. அதே மாதிரி ஒரு பெண்ணொன்னும் ஒரு கற்பை பாதுகாக்கிற நோக்கத்தோடய முடிச்சா அவனோட வாழ்க்கையில ரஹ்மத்து, இந்த பரக்கத்தும் ரஹ்மத்தும் சொரீர கல்யாணம் இருந்தா கற்பை பாதுகாக்கிற நோக்கம் மட்டுமே தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஹதீஸை நீங்க கோட் பண்ணியிருந்தீங்க உங்களோட புக்ல. நான் அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த உங்களோட அந்த வசனம் இன்னும் கூடுதலான கொள்கையை அதுக்கு திருமணம் முடிக்கணும் வரப்போகல உறுதியாகிச்சு. ரெடி முடிப்போம், அப்படித்தான் முடிச்சேன். எதுவுமே வைஃபோட தரப்புல இல்லாத நேரத்துல கென்யாவிலேயே பெரும் கோடீஸ்வரராக இருந்து
அவங்களோட வாப்பா மிக ஜீரோவா ஒரு பெரிய ஹீரோவா இருந்தவர் திடீரென்று ஜீரோவான நிலையில அப்ப நான் கல்யாணம் முடிச்சதோடயே என் குடும்ப வாழ்க்கை பொறுப்பை நானே சுமக்கிற அளவுக்கு ஆவிட்டு ஒரு டியூஷன் டீச்சராக ஒரு மதரசாவில் ஒரு சின்ன ஒரு சம்பளம் எடுக்கிற அதிபராக இருந்து கொண்டே ஒரு சின்ன சம்பளம் இருக்கக்குள்ளேயே கல்யாணம் முடிச்சேன். அப்புறம் அதுவும் நின்று விட்டதுக்கு பிறகு இலங்கை ஜமாத் இஸ்லாமிய ஃபுல் டைம் ஒர்க்கர்ல சின்ன ஒரு சம்பளம் நான் கல்யாணம் முடிக்க போகல ஒரு 15,000 சம்பளத்தோடையே அந்த நேரத்துல இந்த முழு குடும்பத்தையும் நான் பொறுப்பெடுக்க வேண்டி வந்துச்சு. எனக்கு திருமணம் இனி வைஃப் ஒரு வாழ்க்கையை பற்றி தெளிவா விளங்கினதில்ல முடிக்க போகலையே எனக்கு 6 சிஸ்டர்ஸ் 3 பிரதர்ஸ். உங்களோட சகோதரர்கள் எனக்கு சகோதரர்களாகவும் உங்களோட சகோதரிகளுக்கு நான் ஒரு தாயாகவும் உம்மா இல்லை எனக்கு. உங்களோட வாப்பாக்கு நான் ஒரு மருமகள் என்பதை விட மகளாகவும் சரியா உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் இருப்பேன் என்ற ஒரு கடித வழி தான். நான் ஒரு கடிதம் எழுதி கொடுத்தேன். நீங்க உங்களோட பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக உங்களோட சகோதரங்களுக்கு நல்ல சகோதரங்களாக இருந்து கொண்டு என்ன கவனிக்கிறதுக்கு ரெடியா நான் ஜீரோவாக இருக்கிறேன் என்று தெளிவா லெட்டர் ஒன்று எழுதுறோம் 2 பேரும். அதாவது நான் பொருளாதார ரீதியாட்ட எதுவுமே இல்லை என்று எழுதி 2 பேர குடும்பத்தை விளங்கப்படுத்தி முடிச்சுதான் அல்ஹம்துலில்லாஹ். திருமணம் முடிக்க முந்தைய எதுவுமே செய்யல. திருமணம் முடிச்சதுக்கு பிறகு நான் அல்ஹம்துலில்லாஹ் சகோதரிகள் 4 பேர்ல 2 பேரை முழுமையா பொருட்படுத்தது ஊடலை கட்டி கொடுத்தது வைஃப்னு சொன்னா உங்களோட சகோதரிகளுக்கு நீங்க ஒரு தந்தையாக நானும் ஒரு தாயாக இருக்கிற கடமை இருக்கு. அதை முடிப்போம்னு முடிச்சோம் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு பிறகு கல்யாணம் அஜீஸ், முடிச்சதுக்கு பிறகுதான் ஓகே, எல்லாருக்கும் திருமணம். ம். பாரக்கல்லா. அஜீஸ், நாங்கள் எங்களோட இன்டர்வியூட ஹைலைட்டுக்கு நாங்கள் வருவோம். அப்போ அந்த வகையில் நாங்கள் எதுக்காக இந்த இந்த ப்ரொஃபைல், அதாவது ஆளுமை அறிமுகப்படுத்துதலுக்கு வந்திக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு வருவோம். அஜீஸ், உண்மையிலே இப்போ 10ல் அது மனிதர்களோட இன்டராக்ட் பண்ணுறது என்று என்றதில் மனிதரோடு பழகுறது, அவங்கள அவங்களோட சுக துக்கங்களில் கலந்து கொள்வது, அவங்கள்ட வெளியீடுகள் எல்லாம் என்றதில் வரும்போது என்ன நினச்சி பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் அதில் அதில் ஆளுமை கொஞ்சம் குறையும் அவங்களோட அந்த இன்டராக்ட் பண்ணுற விஷயத்தில். நான் உங்களை நினச்சி பார்க்குறேன், நீங்கள் விளாசுவீங்க போயிட்டு அவனோட போயிட்டு ஃபுல்லாக கலந்து அப்படி இருந்துட்டு வர்ற ஒருத்தராக இருப்பீங்க. அப்போ இதுதான் இது ஒரு பெரிய ஒரு ஒரு காரணமாக போயிட்டுது. அவங்களுக்கு அவங்கள மனிதர்களையே அவங்களுக்கு மிக பயனுள்ள ஒருத்தராக அவங்கள ஆக்கி கொள்றதுக்கு அந்த துறையில் ஒரு ஒருத்தராக ஆக்கி கொள்றதுக்கு ஒரு காரணமாக போயிட்டுது. இப்போ அந்த வகையில் கொஞ்சம் சொல்கிறீங்களா? எப்படி நீங்கள் இந்த எங்கன இந்த உங்களுக்கு துவங்குது இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறதுக்கான விஷயம், அந்த நினைவு, அந்த ரீசன், அந்த தூண்டுதல் ஏற்பட்ட அந்த நாள் எது? அல்லது இப்போ உண்டாவே வருவது அதை பற்றி நினைவு இல்லை எனக்கு என்றதா? அல்லது அப்படி உங்களை வேகமாக அந்த பாதையில் போகணும் என்று உங்களுக்கு தூண்டல் ஏற்பட்ட காலங்களும் அந்த சம்பவங்களும் நினைவிக்குதா உங்களுக்கு? உண்மையிலேயே நாங்க படிக்கிற காலத்துல நீங்க சொல்ற மாதிரி நீங்கள் நானும் உண்டா படிச்சோம் ஒரே மிச்சம் நெருக்கமா இருந்தோம். நான் அந்த மனிதர்களோட உறவாகிக் கொள்ற மாதிரி நீங்க ஆகிறதில்லைன்றது தெரியும். நான் ஒரு ஆளை கண்டால் ஒரு ஆள் அறிமுகமானால் அவர் நிச்சயமா இந்த கூட்டாளியத்தான் மாறுவாரு. ஏன்னா நான் தான் கூடுதலாக அவர் உள்ளங்களை எப்படி ஒரு வகையில கொள்ற மாதிரி ஒரு இயற்கையான ஒரு டைப் என்கிட்ட இருக்கு. இது இந்த கன்வின்ஸ் பண்றது யாரையுமே ஒரு கருத்துல கன்வின்ஸ் பண்றது, ஒரு சிந்தனையில கன்வின்ஸ் பண்றது, ஒரு உதவி செய்யறதுக்கு கன்வின்ஸ் பண்றதுல இயற்கையிலேயே சில அரசியல்வாதிகள் பிறக்கிற மாதிரி எனக்கு இயற்கையிலேயே சமூக சேவைன்றது மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல இன்பம் காண்றதும் ஒரு பெஷனாகவும் ஒரு நேச்சுரல் அம்சமாகவும் இருக்கிறத நானே உணர்ந்திருக்கிறேன். நானே என்னை பத்தி நான் சில போது நானே யோசிக்கிறேன், இவ்வளவு சாதிச்சுக்கிறேனே, இவ்வளவு விஷயங்களை நான் எடுத்து கொடுத்திருக்கிறேனே என்று நினைக்கக்குள்ள உள்ளூர பெருமை அல்ல. அது நம்ம அந்த அளவு ஒரு மெச்சூரிட்டி நிலைமைக்கு வந்திருக்கிறோம் வேண்டாம் எதுவும் உள்ளத்தை பெரிய ஆள் என்ற எண்ணம் வாரதே நான் நினைக்கிற குறைய எப்பவும் என்னை தாழ்த்தி கொள்ற ஒரு நிலைமை இருக்கு. நான் உங்களுக்கு இதை நான் இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி நிலையான வார்த்தையில சொல்றேன்டா, இன்பம் காணுதல் ஆனந்தம் காணுதல் என்ற 2 விஷயம் இருக்கு. மனிதன் இன்பம் காண நினைக்கிறான். எப்படி நான் உழைத்து
நான் முன்னேறி நான் படித்து பட்டம் பெற்று சந்தோஷம் காண்றதுக்கு பேரு மகிழ்ச்சி என்றது. மகிழ்ச்சி ஒரு சுயநலம் சம்பந்தப்பட்ட சொல். மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு அப்பால் நான் மற்றவர்களின் உள்ளங்களில் மகிழ்ச்சியை கொடுத்து உதவி செய்து அவர்கள் மகிழ்ச்சி அடையும் போது காணுகின்றதுக்கு ஆனந்தம் என்போம். அப்ப ஆனந்தம் காண துடித்தல் என்பதுதான் ஒரு மனிதன் அடிப்படையா இருக்கணும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையில வாழ்க்கையில ஆனந்தம் கண்டது கூட. எனவே சமுதாய விவகாரங்கள்ல ஈடுபடுறன்றதுக்கு ஒரு தனி ஒரு ஒரு தனி ஒரு தெம்பும் வேணும், ஒரு வேட்கையும் வேணும், விருப்பமும் வேணும். உதாரணமா எல்லாருமே நானுண்டு என் பாடுண்டு எனக்கேன் வீண்பம் ஒரு தலைவலி. என்னட்ட நிறைய பேர் சொல்ற தெருவால போற பாம்ப நீ மடியில் எடுத்துக்கொள்ற ஒருவன் தான் நீ. என்கிட்ட இப்போ சல்மானுக்கு தெரியும். ஒருத்தன் கட்டுரை எழுதானா கட்டுரை மொழியை கொடுத்து கடைசி வரைக்கும் போட்டியில் ஈடுபடும் வரைக்கும் செய்யற ஒரு நிலைமை இருக்கு. ஒரு ஸ்பீச் எழுதாண்டா எழுதி கொடுத்து பணமாய் கொடுத்து போட்டி வரைக்கும் கூட்டிட்டு போற. அது என் ஆட்டோகிராஃபில் நிலைமை அவள் எல்லாரும் எழுதுற கேட்ட உதவியை மாத்திரம் செய், அது கூட செய்யாதே. உன்னிடம் காணப்படும் பலவீனம் என் ஆட்டோகிராஃப் எல்லாம் சுனாமியில் அப்படி அழிஞ்சிட்டு இருந்தா உங்களுக்கு நான் அதை காட்டலாம். ஒன்றுமே இல்லை. ஆனா எல்லாரும் என்னட்டு இருக்கிற பலவீனம் என்னன்னு கண்டா கூடுதலாக உதவி செய்தல். இப்பவும் என்ன வைஃபும் எனக்கு சொல்ற என்ன நீங்க சின்ன பாலர் வகுப்பு புடியம் வந்தாலும் சரி ஒரு ஜனாதிபதி வந்தாலும் சரி உண்டா தானே பாக்குறீங்க. இது அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரில நீங்க கவனிக்கணும் கதைக்கணும். இது சின்ன எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்துல நோக்கு. அப்ப நான் சொன்னேன் நான் படிச்ச இஸ்லாமும் 7 வருஷம் படிச்ச இஸ்லாமும் நான் நினைக்கிற இஸ்லாமும் இப்படித்தான். எனக்கிட்ட யாராவது இன்னொரு என்னோட வைஃப் சொல்ற பலவீனத்துல உண்டு. நான் எல்லாருக்கும் அனுமதி கொடுப்பேன். அனுமதி எப்பவும் என்னை சந்திக்கலாம் என்று லேசாக என்னை பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறதும் என்ற பலவீனம். அதனால சமூகத்துல பெண் ஒரு டிமாண்டா காட்டிக்கொள்ளாதால நான் டிமாண்ட் இல்லாத ஒரு நிலையிலையும் இருக்கிறன்றதை சொல்லிக் கொள்றேன். என்னன்னா என்ன யாரும் குத்துபா கூப்பிட உடனே போயிடுவேன், ஸ்பீச்சுக்கு கூப்பிட உடனே போயிடுவேன். என்னது கூப்பிட்டாலும் இல்லைன்றது என் வாழ்க்கையில் இல்லை. எனவே நான் மகிழ்ச்சி காண துடிக்கும் ஒருவனாக இல்லாதால ஆனந்த காண துடிக்கிறதால இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யறதுல இன்பம் காண்றது. அது ஒரு டேஸ்ட், ஒரு இன்பம். அப்போ அடிக்கடி சொல்றது ஃபெடப்பும் வாரதான் இல்லைன்னு இல்லை. சமூகம் உதவிகளை பெற்றுட்டு பிறகு மறந்துடும் ஒரு நிலையில. இப்படி நிறைய சம்பவங்கள் 1000 சம்பவங்கள் எனக்கு இருக்கு. 100 சம்பவங்களும் இருக்கு. இதுல ஃபெடப்புல ஒதுங்குவோம் நினைச்சாலும் ஒதுங்க முடியாது. ஏன்னா சமூக சேவை சுகமான சுமை ஒரு பெரிய பாரம் தான். பட் அதை நாங்க வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல சமூக சேவை சுகமான சுவை இட் இஸ் அ வெரி டேஸ்ட் என்று சொல்லி அதை உணரும் போது கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்கள் அல்ல. உங்களுக்கும் தெரியும் சல்மான் ஃபாரிஸ், நீங்க ஒரு விஷயத்தை சொன்னா உங்களோட நான் சுபக வரைக்கும் காட்சிக்கிறேன். நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களோட ஒரு பிரச்சனையை சொன்னா மனிதர்கள் தான் பிரச்சனையை சொன்னா எப்படி அதை தீர்க்கிற அதுக்கு என்ன வழி. இப்ப நான் நேற்றிரவு ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரனோட அவர் மிச்சமே ஒரு சின்ன ஒரு விஷயத்துல அப்செட் ஆகி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிக்கிறாரு. மனித உள்ளங்கள்ல அந்த ஹீல் பண்ற ஹீலிங் ஹார்ட்ஸ் எங்க இருந்து நீங்க படிச்சேன்னு எனக்கு இப்போ காட்டலாம். ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு அவரோட மாதாந்த வருமானம் 2 கோடி 3 கோடி இருக்கும். அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு என்னோட டீல் பண்ணாரு. அப்ப அந்த பிரச்சனையை நான் எனக்கு ஒரு தியரி இருக்கு, ஹல்லுல் மஷாக்கில் பிதூன் மஷாக்கில், பிரச்சனைகளை பிரச்சனை இல்லாம தீர்த்தல். ஹல்லுல் மஷாக்கில் பில் மஷாக்கில் அல்ல, பிரச்சனைகளை பிரச்சனை தீர்க்கல. அப்ப அவருக்கு நான் சில ஆறுதல் வார்த்தைகள் நான் அதையும் சொல்றேன். நீங்க பிறக்கும் போது நிர்வாணமாக பிறந்தீங்க, மரணிக்கும் போது நிர்வாணமா தான் போற. நீங்க பெரிய ஆளுடத்துல உங்களோட அப்பத்தை மறைச்சிட்டு அனுப்புறோம். ஒரு பப்பிளின் புடவை வேலை, சின்ன புடவை வேலை. எனவே இப்ப இருக்கிற உங்களோட சொத்துக்கள் உங்களோட சம்பத்துக்கள் எல்லாம் மறுமையில நீங்க கடைசி அந்திம காலத்துல இருக்கிறீங்க. அது குறித்து நீங்க கவலைப்பட்டு உங்களோட வாழ்க்கையை அழிச்சு கொள்ளாதீங்க என்று பேசி இரவு 1:30 மணிக்கு நான் பேசி அவரோட நேத்திரவு ஒரு 3 மணிக்கு முடிச்சேன். இரவு முழுக்க அவருக்காக தூக்கம் விழிச்சிட்டு நான் வேலைக்கு போய் டயர்டா இருந்தேன். அப்ப நான் வேலைத்தளத்துல சொன்னேன் இப்படி ஒரு விஷயம் செஞ்சேன். அந்த என்னுடைய அதிகாரியும் சந்தோஷப்பட்டேன். என்னுடைய தூதரகத்துல தொடர்பான ஒரு பிரச்சனை. இப்போ இதை நான் முடிச்சதுக்கு பிறகு அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிறேன், நான் உங்களுக்கு அனுப்புறேன். மனித உள்ளங்களை கொள்ற இல்லாட்டி மனிதன் பிரச்சனையை சரியா உணர்ந்து பிரச்சனையை தீர்க்கிற இதை இங்க கற்றுக்கொண்டது. நான் சொன்னேன் மனித வாழ்வில் இருந்து கற்றுக்கொண்ட என் வாழ்வில் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் இது. நான் ஒரு சொகுசாக வாழல. ஒரு யுத்த களத்துல யுத்தத்தின் சத்தம் இதுல
ஒரு அன்று சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம இளநிய முட்டுக்கா இளநின்னு சொல்லி தென்னை மரத்துல ஆஞ்சி தண்ணியை குடிச்சு இந்த முட்டுக்காவை திண்டு படிச்சு ஒரு நேரம் திண்டா இன்னொரு நேரம் தின்றதுக்கு வழி இல்லை 3 நேரம் இப்படியான ஒரு ஹிஸ்டரியில இந்த வரலாறு மனிதனுடைய கஷ்டங்களை அசீஸ் விளங்குது. அதுதான் அதை சொல்லுவாங்க என்னன்றால், ஒரு மனுஷன் கஷ்டப்படுற அளவுக்கு தான் அவனுக்கு முதிர்ச்சி வருவதுண்டு. நாங்கள் ஒரு பிஸ்னஸ் மனுஷரோட இருந்து ஒரு 4-5 பேர் நான் பேசி கொண்டிருந்தோம் எப்படி பிஸ்னஸ் ஒன்று செய்கிறது அப்படி. முதல்ல அவர் துவங்கினார் என்னன்னா, என்ன பார்த்துட்டு துவங்கினாரோ அல்லது இருந்த மற்றவங்களை பார்த்துட்டு துவங்கினாரோ தெரியாது, உங்கள்ட்ட முடிகள் ஒன்றும் பழுத்து இல்லை, நரைச்சில. இப்ப அதுவே காட்டுது நீங்க ப்ரெஷரை தாங்கறதுக்குரிய ஆக்கள் இல்லை. அதாவது ப்ரெஷர், அதாவது அழுத்தம். அந்த பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் எடுக்கச்சில நிறைய ப்ரெஷர் ஒன்று வரும், அதை தாங்கிறதுக்குரிய ஆட்கள் இல்லைன்னு விளங்குது. ஏன்னா அவங்களோட முடிகள் பழுத்து இல்லை. அதனால நீங்கள் எவ்வளோ தூரம் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகுவீங்கன்ட்டு எனக்கு விளங்குது இல்லைன்னு அவர் சொல்லிட்டு போனார். உண்மையிலேயே அதன்படித்தான் நல்லா என்னண்டா, நிறைய ஒருத்தர் கஷ்டங்களை சுமக்கிறதுக்கு ஆட்கள் விரும்புறல்ல. ஓ அதாவது அதன் படிக்குதான் ஆனா இப்ப நான் ஒரு மனுஷன் எவ்வளவு அனுபவப்படுறானோ அதன் அளவுக்கு தான் அவன் ஆளுமை முதிர்ச்சி அடையுது. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நீ அப்ப இருந்தே அந்த வறுமையும் கஷ்டமும் பசியும் அஹ், யுத்தமும் அஹ், பிள்ளைகள் குடும்பத்துல நிறைய அந்த பிள்ளைகள் அந்த வறுமை நிலைமையும் வந்து உங்களை ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலைமையை நோக்கி அது ப்ரிப்பேர் பண்ணிக்குது உங்களை என்றதுதான் எனக்கு விளங்குது. நிச்சயமா ம். நிச்சயமா. அசீஸ், அதாவது நாங்கள் என்ன சொல்ல பார்க்குற விஷயம் என்னென்னா, நாங்கள் விஷயங்களுக்கு வாரண்ட வகையில் இப்போ எனக்கு வேணும் வந்து நீங்கள் உங்களோட எப்படி நீங்கள் சமைஞ்சிங்கன்னு சொல்லிட்டு நெச்சுரலாக சொன்னீங்க. அது அந்த உதவி செய்கிறதுக்குரிய மனப்பான்மை எப்படி உங்களுக்கு சமைஞ்சதுன்ட்டு நீங்கள் பிளான் பண்ணாமையே அந்த பதில் சரியாக வந்தது. இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம். நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிற, நான் 2011 என் மகனோட உங்களை சந்தித்தது, அதுக்கு முன்னுக்கவே நீங்கள் துவங்கிட்டீங்க. இது வரைக்கும் எவ்வளோ காலம் போயிட்டுது. நீங்கள் செஞ்சு வர்ற, நான் எத்தனை அந்த நிறுவனங்களில் ஹியூமன் லிங்க் அதில் எல்லாம் சாமன் என்றும் சொன்னீங்க. சுமையா லேடிஸ் காலேஜ்லேயும் ஒரு இதாக இருக்கிறீங்க. அப்போ அந்த வகையில் சுனாமியும் வந்தது. 2000 வந்து 2020 கொரோனா வந்தது. இப்போ வந்து ஆஹ், அப்படி ஃப்ளட்டும் வந்திருக்குது. இதில் எல்லாம் உங்களோட மைண்ட் வேலை செஞ்சிக்கும், தனிப்பட்டவங்களோட தேவைகள்லாம் வந்திருக்கும். அந்த வகையில் நான் உங்களை நீங்கள் செய்கிற விஷயத்தை கேட்கல, அல்ல அதை பாதுகாத்து அல்ல அதுக்குரிய கூலியை உயர்ந்த கூலியில் தரணும் உங்களோட பொக்கெட்டில் நீங்கள் கொடுக்குறது விஷயத்தில் அதை நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் எப்படி இந்த வேலையை செய்கிறீங்க, லட்சக்கணக்கான மில்லியன்ஸ்கள் வந்து எப்படி ஆட்கள்கிட்ட எடுத்து என்னென்ன வேலைகள் செஞ்சுக்கிறீங்க என்றதை பல உதாரணங்களோடு சொல்லி காட்டுங்க. இது எங்கள்ட கண்களை துறக்கிறதுக்கு உதவி செய்யும் நினைக்கிறேன். உண்மையிலே ஷேக் சல்மான் 2 விஷயம் இருக்கு. ஒன்று அக்கறை செலுத்துதல் என்ற ஒரு விஷயம் இருக்கு, அக்கறை செலுத்துதல். இன்னொன்று அனுதாபம் தெரிவித்தல் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எல்லாருமே நம்ம சிம்பத்தி சொசைட்டியாக இருக்கிறோம். எதை கேட்டாலும் கொஞ்சம் கவலைப்படுறேன், உங்களோட நிலை குறித்து நான் மிச்சம் வேதனைப்படுறேன்னு சொல்லிட்டே நிற்பாங்க. சிம்பத்தி. இப்போ இந்த மகன் இந்த பிள்ளைகள முன்னேற்றங்களை சொன்னா கொங்குராச்சுலேஷன் சொல்லணும்னு இயல்பா இப்ப வந்துடும் எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஓசம் என்று சொல்லும், கொங்குராச்சுலேஷன் என்று சொல்லும். இப்படி சில சொற்கள் இயல்பா முகநூலின் தரும். ஒரு கிளிக் பண்றதுதான் சமூகம். இப்போ எப்படின்னா சிம்பத்தி அல்லது கொங்குராச்சுலேஷன், பாராட்டுதல். அது மிச்சம் வெரி சிம்பிளான ஒரு விஷயம். ஆனா எம்பத்தின்னு ஒரு விஷயம் இருக்கு, அக்கறை செலுத்துதல். இதுல டீப்பா நான் கொஞ்சம்
ஈடுபட்டதல்ல. இப்ப நான் நேரடியா நீங்க கேட்ட கேள்வி சொல்லணும். நான் ஒரு தூதரை முகமது நபி எம்பத்தி தூதராகத்தான் பார்க்கிறேனே தவிர சிம்பத்தி தூதராக நான் பார்த்தது இல்லை. அது அவனோட ஹிஸ்டரியை படிச்சு பார்த்தேன். நீங்களும் நிறைய இஸ்லாமிக் பின்னணியில் நான் வளர்றதுக்கு காரணம் சல்மான் ஃபாரிஸ் ஆகிய நீங்க ஒரு இஸ்லாமிய இயக்கத்திலிருந்து வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில வந்து நல்ல ரிசல்ட்ஸ் அந்த டைம்ல 8D எடுக்கிறன்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அன்று இப்போ 8A 9Aன்றது ஒரு சிம்பிள். நீங்க இஸ்லாமிய துறைக்கு வந்தீங்க ஒரு டாக்டராக வடியால். இப்போ உங்களை அப்ப பத்தி நீங்க ஒரு சொல்லத்தான் நாங்க வந்திக்கிறோம். இல்ல ஒரு பின்னணியில வந்து உங்களோட பழகினதால நீங்க இஸ்லாமிக் பின்னணியை கொஞ்சம் தந்தீங்க சின்ன வயசுலயே 1 வருஷத்திலே. இன்ஷா அல்லாஹ். இனி அந்த பின்னணி வந்து எளிமையாவுல மாணவனா படிக்கிறதை விட ஒரு வேறொரு வாழ்க்கை சிந்தனை. நான் வெறுமே கம்பராமாயணம் பாரதி சுருக்கம் சைவ சைவம் படிச்ச ஆளுக்கு இஸ்லாமிக் சைட் ஒன்று கிடைச்ச உடனே அதை நான் கல்வியாக படிக்கிறதை விட வாழ்க்கையாக உணர்ந்து கொண்டது சந்தர்ப்பங்கள் கூட இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு ஹதீஸ்ல வாழ வைக்கிறேன். அடியான் அடியானுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். ஒரு அடியான் ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்கு இன்னொரு அடியானுக்கு செய்யும் போது அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். கண் முன்னால அந்த உதவியை காண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். செஞ்சு நானும் செய்யப்படணும் அல்லாவால என்று ஒரு விஷயத்துலதான் நீங்க கேட்ட கேள்விக்கு வாரேன். இப்ப நான் இப்போ ஒரு பின்னணியோட சொல்றது என்ன காரணம் என்னன்னா, சும்மா வராது என்றுதான். அதை எடுக்கணும் அல்லது இயற்கையாக அது பிறக்கணும். இது எனக்கு நேச்சுரலா உள்ள ஒரு விஷயம்தான். இந்த உதவி செய்தல் என்ற ஒரு விஷயம் நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு அவை அடக்கத்துக்காகன்றதை விட நான் ஒரு பங்களிப்பு செலுத்தாம எந்த ஒரு பங்களிப்பையும் நான் கேட்கறதில்ல அன்றிலிருந்து இன்று வரைக்கும். அக்கார்டிங் டு மை கெப்பாசிட்டி. உதாரணமா குவான்டிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், குவாலிட்டி இஸ் த இம்பார்ட்டன்ட். நான் கொடுக்குற அமௌண்ட் முக்கியம் அல்ல, நான் கொடுக்குற எண்ணம் முக்கியம். நான் ஒரு ப்ரொஜெக்டுக்கு காசு சேர்த்தா நான் முதலாவது போட்டு 2வது வைப் போட மாட்டேன். நீங்க இவ்வளவு போடுறீங்க. இது உதாரணத்துக்காக சொல்றேன். நான் என்ன ஒருவர் கூட்டிட்டு போனாரு ஹியூமன் லிங்க் கிட்ட ஒரு அங்கவீனர் மாற்றுத்திறனாளிகளுக்கான விசேட தேவையுடைய நிலையத்துக்கு வாங்க கூட்டிட்டு போனாரு. ஹசன் சியாத் என்று அழைக்கப்படக்கூடிய ஜூனியர் நலிமி அவர் கூட்டிட்டு போனாலும் ஒரு அமைப்பை கூட்டிட்டு போனாரு. ஒன்றுமே செலவழிக்க தேவையில்லை. நீங்க வாகனம் என்ற ஃப்ரீ, உட்கார்றதும் போறதும் தான். வாங்க போ மருத்துவமனைக்கு. ஆரம்பத்துல மருத்துவமனைக்கு போறதா கிண்ணியாவில இருந்து 2 நாள் லீவுல வார நான் 7 ஆண்டு பிடிச்சேன். இல்ல வாங்கன்றக்குள்ள அந்த அவர் அன்பு தாங்க இல்லை. அப்ப நான் சொன்னேன் அப்படி நான் டிமாண்ட் காட்டுறேன்ல, உடனே போனேன். வைஃபும் கேட்டா இப்ப இன்றைக்கு சுபோவுக்கு வந்து திருப்பி இன்னொரு சுபோவுக்கு ஒரு பயணம் இல்ல ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான நிலையமாம் அதை பார்த்துட்டு வரேன். அங்க போய் ஒரு லேடியை சந்திச்சு கேட்டேன், உங்களோட சம்பளம் எவ்வளவு உண்டு? அவன் சொன்னா 15,000 சம்பளம். எங்க இருந்து வாரேன்னு கேட்டோன்னே ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தினாங்க. எனக்கு இப்படித்தானே இப்போ ஒரு டோனர் இல்லாட்டி எடுத்து கொடுத்தால கண்டா மாலையை போட்டுருவாங்க. மாலையை கழுத்துல போட்டா பொறுப்பை சுமத்திட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எனவே இந்த தந்த மாலை தந்த வெல்கம் கொஞ்சம் ஒரு ஸ்பீச் பண்ண வேண்டி வந்துட்டு சொன்னேன், நான் கட்டிடங்கள் தர மாட்டேன். இது ரீசன்லி நடந்தது. கட்டிடங்கள் தர மாட்டேன். நான் தாரது இந்த இருக்கிற 10 ஸ்டாஃபோட சேலரியை கூட்டுற வேலையை செய்யறேன்னு சொல்லிட்டு நத்தவக்கல் அல்லாஹ் அல்லாஹ் ஒப்படைத்தேன். ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று இதை சொல்லிட்டு வந்த நான் சும்மா இருக்கல. ஒவ்வொரு தூக்கத்தின் போதும் ஒவ்வொரு எலும்பு நாளும் இதுக்கு என்ன வழி என்று கேட்டு இதை நான் அல்ஹாஜ் ஜிஃப்ரி என்ற ஒரு ஆள்கிட்ட சொன்னேன். உங்களோட மகன் ஒரு ஆள் என்கிட்ட முந்தி ஒவ்வொரு ஆலிமுக்கும் 10,000 தந்து கொண்டிருந்தாரு. ஒரு 7 ஆலிமுக்கு நான் 10,000 ஒரு மாசம் வந்து தனிப்பட்ட முறையில் கொடுத்து கொண்டிருந்தேன். இப்ப இப்படி தந்தவர் இடையில ஒரு 2 வருஷம் இதோட நின்றுட்டு அப்புறம் நான் சொன்னேன், இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஹியூமன் லிங்க் ஒரு அங்கவீனர் நிலையம், சம்பளம் 10,000 15,000. இவங்களோட சலரியை கூட்டுறதுக்கு ஒரு வழி செய்யணும். உங்களோட மகன் ஒரு சின்ன பொடியன் 22 இயர்ஸ் 21 இயர்ஸ். அப்போ அவர் ஒரு இமாமா இருக்கிற கொடுக்குற டாலர்ஸ் ஒரு $3,000 அதை அவர் கிஃப்டா கொடுத்துருவாரு. என்ன தேவையில்லை அவருக்கு. அதுல நீங்க ஹியூமன் லிங்குக்கு வரைக்கும் ஒரு 1,19,000 தேவை. நான் அமௌண்ட்டை சொல்லலை, ஒரு 10 பேருக்கு சேலரியை கூட்டணும். எனவே உடனே அந்த சின்ன பையன் அவர் வாப்பா ஓகேன்னு சொல்லி பாப்பாவும் மூமெண்டத்துக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா போதும். அந்த தம்பிக்கு சொன்ன உடனே டிடி வந்துடும் 1,19,000. அந்த டிடி என்ற கம்பானியன்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி என்ற அமைப்புக்கு தான் வரும். அதை நாங்க வித்ட்ரா பண்ணி செக் எழுதி அதை வித்ட்ரா பண்ணி அதை டிபாசிட் பண்ற பணி ஒவ்வொரு 25க்கு முந்தையும் கொடுத்துருவேன்.
தப்பித்தவறி அவங்க ரிமைண்ட் பண்ண ஒரு நாள் சொன்னோம்னா நான் இந்த சல்லியை தரமாட்டேன்னு சொல்லுவேன். ரிமைண்ட் பண்ற அளவுக்கு மறந்து போற செய்தி இல்லைன்னு சொல்லுவேன். அந்த அந்த டிரெக்டர், அந்த ஃபவுண்டர் பிரசிடென்ட், அங்க வேலை செய்ய ஸ்டாஃப் ஒரு நாளும் இன்றைக்கு வரைக்கும் 2.5 வருஷமா கொடுத்து வாரன் ஒரு நாளேனும் ரிமைண்ட் பண்ணக்கூடாது. இந்த வகையில அந்த சின்ன போய் அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபாதில் சொன்னா அவர் உடனே வலைக்கும் அஸ்ஸலாம் உடனே டிடி வந்துடும். டிடி ஐ ஜஸ்ட் ரிமைண்ட் த டிடி ஃபார் திஸ் மந்த்ன்னு சொல்ல மாட்டேன். எனவே அப்படி இது ரீசன்ட்லி செய்யற ஒரு விஷயம். ஆனா எல்லாரும் கட்டிடம் கட்டுவாங்க சதக்கத்துல் ஜாரியாண்டு. நான் உள்ளங்களில் கட்டிடம் கட்ட விரும்புவேன். உள்ளங்கள்ல அந்த வேதனையோடு வேதனம் பெறுகின்ற வேதனம் என்பது வேதனையா மாறி போன உலகத்துல ஒரு ஹியூமன் லிங்க் ஒரு அங்கவீனர்கள் அங்கம் உள்ளாக்களே வளர்க்க கஷ்டம். அங்கம் இல்லாத குறைபாடு உள்ளாக்கள் வளர்க்கிற அந்த மனித ஜீவன்கள் உள்ளங்கள்ல மகிழ்ச்சி உண்டு பண்ணணும். அதுல ஆனந்தம் காணணும். அவனோட சேலரி இன்கிரிமெண்ட் 10,000 கொடுத்த எல்லாருக்கும். எனவே 10,000 எடுத்தாக்கள் 20,000 இன்னைக்கு வரைக்கும் இந்த இன்ஷா அல்லாஹ் 25 முந்தி போட்டுருவேன். எனவே அவனோட உள்ளங்களில் வாழ்ந்து உள்ளங்களில் மகிழ்ச்சி கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து ஆனந்தம் காணல் என்ற இந்த தியரியில நான் கொஞ்சம் இயற்கையிலே இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறதாலதான் அது ஒரு பகுதியை சொல்றேன். இத மாதிரி ஒரு புள்ள சைனாக்கு படிக்கணும்னு சொன்னா டாக்டரா போறது 10 லட்சம் தேவைண்டு. நான் நினைச்சேன் இன்ஷா அல்லாஹ் தாரண்டுட்டு அந்த 10 லட்சத்துல பெரும்பாலும் ஒரு 7 லட்சத்தை நான் சேர்த்து கொடுத்தேன். ஒரு சைனாக்கு போயிட்டு டாக்டரா வந்திருக்கிறேன். இதே காலத்துல என்னட்டு யாராவது கேட்டா உதவி ஏதாவது செய்யற எப்படியாவது தலையில அக்கறை எம்பத்தி தூக்கத்தை தொலைச்சிரும். வைப்புன்னு சொல்ற ஒரு ஆள் ஒரு ஆபரேஷன் கேட்டாரு என் பிள்ளைக்கு 5 லட்சம் தேவைண்டாரு. அந்த கணப்பொழுதுல 5 லட்சம் கொடுத்த உடனே ஆனா அதுல ஏமாத்தப்பட்டேன். அது போய் சொல்லி கொஞ்சம் எடுத்துட்டாருல ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு காசு எடுத்து கொண்டார். ஆனா அது 3 மாசமே தூக்கத்தை இல்லாம ஆக்கிட்டு இப்படி ஒரு பெரிய பதவியிലേക്ക് ஏமாத்திட்டாருன்னு இந்த துறையில ஏமாற்றப்படுறதும் பிறகு ஒதுங்குறதும் வானம் ஐ நெவர் இதுக்கு பிறகு இதுல ஈடுபடலன்றதும் பிறகு ஈடுபடாம இருக்கிற யாராவது கேட்டா உதவி செய்யறதும் ஒரு நலிமையாவில் ஒரு போயோண்டு நலிமையா போ வழி இல்லைன்னு சொன்ன நேரத்துல நலிமையா முடிக்கும் வரைக்கும் அவருக்கு உதவி செஞ்சேன். நான் வேலை செய்யற இடத்துல இந்த பெரிய ஆள்கிட்ட கதைச்சு மாசம் எடுத்து கொடுத்து அவர் நலிமையா முடிச்சு பிறகு அவரை தொழிலுக்கு மட்டும் அனுப்பி பிறகு இவங்க என்ன செய்வாங்கடா வாழ்க்கையில உதவி அடிமட்டத்தில் இருக்கிறார்களுக்கு உதவி செஞ்சு உயர் மட்டத்துக்கு போனா எங்களை பொருளாக்கள் வாழ்றதை விட கொல்லப்பட்ட நல்ல கொலை செய்ய யோசிப்பாங்க. ஏன்னா நாங்க அடிமட்டத்திலிருந்து வாழ்ந்து நாங்க இவர் இதான முன்னேறி இருக்கிறோமே. இவர் ஒரு சபையில காணும் போது அவர் நார்மல் சேர்ல இருக்கிறாரு, நான் ஹெட் டேபிள்ல இருக்கிறேனே என்று கூட நான் வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சமூகத்துல தொடர்ந்தும் ஒரு இது ஃபெடப் இதுல உதவி செஞ்சா உதவி செய்யப்படுறாள் உதவி செய்யறாள்ல புறக்கணிக்கிற ஒரு நிலை இருக்கிற நிலையிலையும் கூட இட் இஸ் மை பேஷன். எனக்கு ஒரு இன்பம் இது. எனவே உதவி செய்வது என்பது இயற்கையில எனக்கு ஒரு இன்பமாக பார்க்கிறேன், துன்பமாக பார்க்கல. கஷ்டங்களும் வேதனைகளும் வந்தாலும் அது ஒரு சுவையாக பார்க்கிறேன். எனவே சுமை என்பது சுவையாக மாறி போனதால அசீஸ், இப்படி அஸ்ஸலாமு நூற்றுக்கணக்கான அலைக்கும். சம்பவங்கள் சொல்லலாம். நீங்க இன்னும் 4 சம்பவம் 3-4 சம்பவம் சொல்லணும். நிறைய அதை சம்பவங்கள் நான் இருக்கு. கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த இடையில நான் சொல்லிக்கொள்ற நேயர்களுக்கு என்னென்றால், அதாவது எனக்கு தெரியும் அசீஸ் மௌலவி. எனக்கு அசீஸ் மௌலவி தான் தெரியும். இப்படி பலதை செய்கிறாருன்று. இதுட அர்த்தம் ஒத்துரிமை செய்கிறாங்க இல்லைன்றதும் இல்லை, எனக்கு தெரியாதுன்றது தான். எனவே யாரும் இந்த முன்மாதிரிகளை இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணி காட்டணும் என்று நீங்க விரும்பின தொடர்பு பண்ணுங்க. அது எனக்கு பிரச்சனை இல்லை. நாங்க ஒரு சின்ன எனக்கு ஒரு விஷயம் அசீஸ சொல்லிக்கணும். தெரியும், அசீஸோட பேசி கொண்டிருக்கிறேன். இது நீங்க வந்து அசீஸ் மௌலவின்னு சொன்னதுலயும் ஒரு விஷயம் என்னடா, ஜாமியா நலிமியா உருவாக்கப்பட்டது மௌலவிட்ட சொல்லுக்கு சாவுமணி அடிக்கத்தான். நலிம் ஹாஜியான் டாக்டர் ஷுக்ரியா மௌலவி சமூகத்துல ஒரு பிற்போக்கான சிந்தனையை கொடுக்குற நிலை வந்துச்சு. இப்போ என் மகளுக்கு கல்யாணம் முடிக்கிறேன்னா நான் டாக்டருக்கு தமிழ்ச்சி கொடுப்பேன், இல்ல இன்ஜினியருக்கு, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல உள்ளவனுக்கு ஒன்றுமே இல்லை என்ற பிள்ளைக்குன்னா தான் ஒரு மௌலவியை முடிக்கிற உலகத்துல மௌலவிட சொல்லி இல்லாம கொண்டு மர்ஹூம் கலாநிதி ஷுக்ரி, மர்ஹூம் அல்ஹாஜி அதையுமெல்லாம் முயற்சி செஞ்ச காரணம் என்னடா, அந்த வேர்டை பயன்படுத்தினார்கள். பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் செல்வந்தர்களுக்கு பின்னால போய் அவங்களுக்கு சார்பா இஸ்லாம் பேசி வயிறு வளர்க்கறதுக்கு நிறைய வழிகளை செஞ்சு அந்த மௌலவி என்றாலே அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, சிங்களம் தெரியாது, அவருக்கு உலக அறிவில்லை, அவர் பெரும் நலவந்தர்களை புகழ்வார்ன்ற நிலையில
நீங்க முகநூல் வாசிகள்ட்ட எல்லாம் மௌலவி என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்டு மௌலவிக்கு விளக்கம் கொடுத்து அப்துல் அசீஸ் என்பவருக்கு மௌலவி என்று சொல்வது விருப்பம் இல்லை எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல. ஷேக் சல்மானுக்கு மட்டும் தெரியாம போனது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் கேட்டிக்கிறேன் மௌலவி என்று சொல்ற ஒரு அரபு சொல்லல. எங்கள் அரபிகள் நான் வேலை செய்யணும் அவங்க எல்லாரும் மௌலவி நினைச்சாங்க ஆடு மாடு அறுக்கிற ஆளுக்கு தான் மௌலவி சொல்றாரு. ஏன்னா அரபுலகத்துல மௌலவி என்ற சொல் பரிச்சயம் இல்லை. அது இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒரு சொல் உண்டு என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு மீனிங் இல்லாத ஒரு சொல்ல சொல்லி ஒரு மனிதன் அந்தஸ்தை குறைக்க கூடாதுன்றதுலையும் நான் எனக்கு கோல் எடுக்கிறாள் மௌலவின்னு அவருக்கு எந்த உதவியும் கிடைக்காது. அவர் பிரதர்ன்னு சொன்னா கிடைக்கும், அல்லது என் பேரை சொன்னா கிடைக்கும், அல்ல தம்பின்னா கிடைக்கும். ஆனா மௌலவின்னு விழிச்சா ஒரு சின்ன உதவியும் ஆனா கொடுக்கறதில்ல. கிண்ணியால அந்த உங்களை அளவு அசீஸ் மௌலவின்னு தானே சொல்லுவாங்க. அது என்னன்னா கொத்துப்பா ஓதுறது ஆ. தொழுவிக்கிறது. அப்படி யாராவது கொத்துப்பா ஓதுனா தொழுவுனா மௌலவின்றுவாங்க. மௌலவிக்கு மாப்பிள்ளையும் எனக்கு பொண்ணெடுக்கவும் கஷ்டப்பட்டேன் நான் என்ன மௌலவின்றதால. எனவே மௌலவி சொல்ல நான் முற்றாக நிராகரிச்சு சரி. உங்களோட நீங்க இந்த மௌலவின்னு விழிக்கும் போது நான் உங்களை ஷேக்ன்னு சொன்னேன்னு கேட்டா எனக்கு நளினியா சரியா. எனவே வெறுத்த சொல் தான் மௌலவி. எனவே எனக்கு எலைச்சிக்கான சொல் ஏன் வெறுத்தன்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஒரு ம். நலிமையா போய் எனக்கு வந்து நிப்பாட்டி ரோட்ல இருந்து அவர் 3வது வருஷம் படிக்கிறாரு. நான் முடிச்சிட்டு ஒரு பள்ளியில தொழிச்சிட்டு வந்தோடனே என்னை கூப்பிட்டு கடுமையாக ஏசிப்பட்டாரு. உங்களை மௌலவின்னு சொல்லத்தால வெக்கமா இருக்கு. நான் இந்த நலிமையா விட போறேன்னு சொல்லி விட்டுட்டார். என்ன மௌலவின்னு சொன்னதாலே விட்டுட்டார். நான் அந்த தம்பியை கூப்பிட்டு சொன்னோம் உது உல்லாஹ் அவிது உர் ரஹ்மான் ஐயம்மா தது பலஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னா. அல்லாஹ்வை ரஹ்மான் என்று கூப்பிடு, ரஹீம் என்று கூப்பிடு. எனக்கு பிரச்சனை ஊர்ல நான் படிப்பிச்ச மாணவர்கள்லாம் ஹசரத்துன்னு கூப்பிடுவாங்க. ஆனா நான் குத்துபா ஓதுறத பார்த்துட்டு எல்லாருமே மௌலவின்னு கூப்பிடுவாங்க. ஆனா நான் டியூஷன் கிளாஸ் நடத்துற எல்லாருமே என்ன டீச்சர் சார்ன்னு கூப்பிடுவாங்க. ஆனா கிழவிமார்கள்லாம் என்ன லெப்பன்னு கூப்பிடுவாங்க. ஒரு நாள் நான் ஜமாத் இஸ்லாமி ப்ரோக்ராம் ஒன்று திரை போட்டு நானும் ஆயிஷா சித்திகா ஷேக் கியாஸும் பயான் பண்றோம். என்னை விழிச்சாங்க நிலைமையா முடிச்ச புதுசுல நாங்க அதுவும் லெப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வின்னு சொல்லி ஒரு பொம்பளை விழிச்சா. இனி அன்று லெப்பை என்று சொல்லு ஏற்படுத்தின தாக்கம் இருக்கு. ஒரு பக்கம் சிரிப்பு, மறுபக்கம் இது ஒரு மரியாதையா அந்த பொம்பளை கூப்பிடுற லெப்ப. அந்த காலத்துல லெப்ப ஆலிமிசா. எனவே இந்த சொற்பிரயோகங்கள்ல வெறுத்து தான் நான் என்னுடைய கட்டுரைகள்ல எங்க போனாலும் அப்துல் அசீஸ் மட்டும் தான் சொல்றேன். அஷேகம் சொல்றல, நலீமையும் சொல்றல. ஏன் இது எல்லாரும் கேட்கிற கொஞ்சம் பேர் இப்போ கிட்டத்துல அண்மையில ஒரு 2-3 வீக்ஸுக்கு முந்தி நலிமையோட கோல் அடிச்சு ஒரு கிண்ணியா போய் அப்துல் அசீஸ் நலிமையா முடிக்கலே ஏன் இடையில வந்தாருன்னு உஸ்தாத் ஃபதீல்கிட்ட கேட்டிருக்காங்க. உஸ்தாத் ஃபதீல் கிட்ட சொன்னாரு இப்படி ஒரு ஆள் கோல் எடுத்து நீங்க முடிக்கலண்டு. ஏன்னா நான் ஒன்று போடுறலே அப்துல் அசீஸ். நான் அப்துல் அசீஸ் நான் பிறக்கும் போது ஒரு ஒரு சிசுவாக இருந்து உலகத்துக்கு பிறந்தேன். பிறந்த உடனே எனக்கு பட்டம் அப்துல் அசீஸ் தான். எனவே நான் மன்னரையில் வைக்கப்படும் போது நான் கலாநிதின்ற ஒரு பட்டம் இருக்கு எனக்கு சொல்லியதே இல்லை. இந்த வீட்டு கிச்சன்ல அந்த பட்டம் இருக்கு. கௌரவ கலாநிதி சமூக சேவையை பாராட்டி அமெரிக்க சமாதான பல்கலைக்கழகம் அந்த பட்டம் பிஎம்எஸ்ஹெச்ல நீங்க வந்த ஷேக் ரூட்டோட கிச்சன்ல அப்படி வச்சுக்கிறேன் என்ன நான் அதை சொன்னதே இல்லை, சொல்ற ஐடியாவும் இல்லை. அதே மாதிரி ஒரு தீசிஸ் கட்டுரை எழுதுறது. நான் அசீஸ், இன்னொன்னு சொல்ல போனா விஷயங்களுக்கு வரும் கடைசா வாங்க வாங்க. உங்கள்ட்ட பணிகளை கொஞ்சம் சொல்லுங்க இதுக்கு கடைசா. அப்புறம் மௌலவின்றதை விட ம். சகோதரர் சொல்லி சொன்னா நல்லா. சரி. சரி, ஷேக் ஹசீஸ் அவர்களே, இன்னும் உங்களோட பணிகளை நீங்க வந்து பலருக்கு அன்றைக்கு நான் அன்றைக்கு கதைக்கும் போது நீங்க மூதூருக்கு போயிட்டு விஷயங்களை செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னீங்க. தோப்பூருக்கோ மூதூருக்கோ போயிட்டு சில மதம் சில கடந்த விஷயங்களை மனிதாபிமானம். கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க. அதுகளை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த நான் அண்மையில தித்துவா விஷயத்துல சுமார் ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு ஒரு யாருக்கும் காட்டிக்கொள்ளாம நான் செஞ்சேன். அது என்னன்னா செய்யறதுக்கு பின்னணியில எனக்கு அல்ஹாஜ் ஜிஃப்ரின்ற ஒரு அழைக்கிறார். மக்காவுல சலாம் கொடுத்து போட்டு சந்திச்சவர். அந்த சந்திப்புல கண்ட உறவை நான் உடலை அவங்களுக்கு தெரியும். யாரும் சந்திச்சாலும் விட மாட்டேன். அங்கேயே வச்சே சேரிட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு நர்சரிக்கு காசு எடுத்துட்டு வந்தேன். ஒரு விதவை பெண்ணுக்கு ஒரு செக் கொண்டு தந்தாரு. ஆனா அங்க உள்ள ஆக்கள் சொன்னாங்க இது போய் செக் என்னோட உள்ள ஆக்கள் இல்ல அல்ஹம்துலில்லாஹ் நல்ல செக். அந்த கிட்டத்தட்ட சுமார் 20 வருட கால உறவுல நான் அவர் என்ன தொடர்படுவார் அப்துல் அசீஸ் இத்தனை பேருக்கு தித்துவாவில் நான் நான் ஒரு கம்பானியன்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டின்னு பேர் வச்சதே என் உம்மா மூத்த போய் தாங்க நஜிமுனிசா ஃபவுண்டேஷன் வைக்கல. என் வாப்பா உயிரோடு வைக்கிறாங்க ஷேக் அப்துல்லா அந்த ஃபவுண்டேஷன் வைக்கல. என் பேர் அசீஸ் ஃபவுண்டேஷன் வைக்கல. அதுவே எனக்கு ஊரா விட்டு கோழியாரு தும்மா பேர்ல கத்தம் விருப்பம் இல்லை. வெரி சாரி டு சே திஸ். எந்த பேர்ல நான் என்ஜிஓ உருவாக்கவும் இல்லை, ஆக்கவும் மாட்டேன். என் மகள்ற பேர்ல ஆயிஷா சேரிட்டி ஒர்க் தான் சொல்லல. கம்பானியன்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. கம்பானியன்ஸ்னா சஹாபா தோழர்கள்.
அதான் மனிதாபிமானத்தின் தோழர்கள். இது யார தோழர்கள்? மனிதத்தின் தோழர்கள். மனிதனின் தோழர்கள் அல்ல, ஹியூமனிட்டியின் தோழர்கள் பேர் வச்சதே இது. மனிதாபிமான பணிய டீப்பா விளங்கி வச்ச பேர் இது. சும்மா பேர் வைக்கொண்டு பேர் வைக்கல, பிறக்க முந்தையே பேர் வச்சால் நான் கம்பானியன்ஸ் ஆஃப் அசீஸ், ஹியூமனிட்டி. நீங்க வந்து இந்த உங்களோட கிண்ணியா பின்னணியில வந்து இந்துக்களும் சம்மந்தப்படுறாங்க, நான் நான் முஸ்லிம், அதெல்லாம் என்ன செஞ்சேன், அவங்களோட கம்பானியன்ஸ் உள்ள ஆஃப் ஹியூமன் பணிகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் சொல்ல ஸ்டார்ட் பண்றேன், நீங்க கேட்டீங்க. சரி. கம்பானியன்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டியில ஆலோசகர்களை வச்ச நோயல் இமானுவேல் ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட் பிஷப் இன்சார்ஜுக்கு தான் இந்த அட்வைசரா வச்சேன். ரெண்டாவது உப்பரத்தின நாகி மீண்டு கோமரங்கடவுல அந்த டெம்பிள்ல இருக்கிற இன்சார்ஜை வச்சேன் இந்த அட்வைசரா. இப்போ அருண் ஹேமச்சந்திரன், இப்போ டிப்யூட்டி மினிஸ்டர் மாப்பாவை போய் சந்திச்சான் அருண். இந்த 3 பேரையும் வச்சுட்டு எனக்கு கணித பாடம் படிக்கிறது சார் அகல் சார் இப்போ உயிரோட இருக்கிறாரு, அவரையும் வச்ச 4 பேர். இந்த 4 பேர் தான் எனக்கு ஆலோசனை வச்சதே மதம் கடந்த மனிதாபிமானம் என்றுதான் என் பியூட்டி அண்ட் டியூட்டி. சரியா? எனவே நான் என்ன செஞ்சேன்டா, இந்த ஆக்களை ஆலோசகரா வச்சு சந்திரிகாடு ஒரு தமிழ் லேடியையும் ஒரு சிங்கள பையனையும் வச்சு நான் பிரசிடென்ட், என் வைஃப் வைஸ் பிரசிடென்ட். எனவே வைஃபை நான் வைஸ் பிரசிடென்ட் ஆக்க விரும்பல. என்னோட இணைஞ்சு கொண்ட சட்டத்தரணி நிஜாமுதீன், ஊடகவியலாளர் ஆஷிக், ஒரு நலிமியா போய் ஹலீல், இவங்க சொன்னாங்க சார் இந்த நிறுவனத்துக்கு நீங்க உங்களுக்கு அப்புறம் உங்களோட வைஃபை தம்பிக்கணும், வைஃப் உங்களை விடவும் பவர்ஃபுல்லான ஆள், சமூக சேவையில சுகம் காணும் ஆள், ஒரு முன்மாதிரியான ஆள், இவட தலைமையில வைக்கணும்னு சொல்லி அவங்களோட நிர்பந்தத்துல வைஃப் டிப்யூட்டி பிரசிடண்டா வச்சுக்கிறேன். எனவே அது நகர்ந்து கொண்டு செல்கிறது அல்ஹம்துலில்லாஹ். அதுல தொடர்பணியாக ஹியூமன் லிங்கிங் செஞ்சு படிக்கிறேன். ஏன் மதம் கடந்த மனிதாபிமானம்டா? பசிக்கு மதம் இல்லை ஷேக் சல்மான், தாகத்துக்கு மதம் இல்லை, தூக்கத்துக்கு மதம் இல்லை, உடுப்புக்கு என்ன மதம்? எனவே ஆடை இல்லாம வாழ இயலாது. எனவே ஆடைக்கு மதம் இல்லை, அதுக்கு மதம் பார்த்து உதவி செய்யறதில்ல. தண்ணி குடிக்கணும், நாய்க்கு தண்ணி கொடுத்து ஒரு விபச்சாரி சுவனம் போனால்னு வார்த்தையால பேசுறதோட வாழ்க்கையில பேசணும். பூனையை கட்டி வச்சு ஒரு பெண் நரகம் போனால் ஒரு விவாதத்து பெண்ன்றத வாழ்க்கையில பேசணும். எனவே நாய்க்கும் பூனைக்கும் கொடுக்குற மனுஷன் கந்தசாமிக்கும் அப்புகாமிக்கும் கொடுக்க ரெடி இல்லை, நாட் ரெடி. ராதிகாக்கும் பரமேஸ்வரிக்கும் கொடுக்க ரெடி இல்லை, பாத்திமாவும் ஆயிஷாவுக்கும் கொடுக்க ரெடினா வாட் இஸ் த இஸ்லாம்? வாட் இஸ் த இஸ்லாம்? வாட் இஸ் த ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எல்லாம் ரோம். எனவே முஸ்லிம் சமூகம் மனிதன் என்று சொல்றதை விட மனிதம் வாழ யோசிக்கிறேன். மனிதனை நேசிக்கிறேனா, மனிதத்தை நேசிக்கிறேனா? மனிதத்தை நேசிக்கிறேன். நான் ஐ டோன்ட் லைக் த ஹியூமன் பீயிங், ஹியூமனிட்டி. எனவே மனிதனை நேசிக்கணும், அதை விட அப்பால் மனிதாபிமானத்தை நேசிக்கணும். எனக்கு சல்மான் எங்க இருக்கிறான்ற முக்கியம் அல்ல, ஒரு மனிதம் துடிக்கிறது, என் இதயம் துடிக்கும். எனவே இடம் அல்ல அப்ப இந்த அந்த மத இந்த அந்த சேரிட்டி ஆர்கனைசேஷனால நடந்த பணிகளை கொஞ்சம் முதலாவது கேட்போம். முதலாவது செஞ்ச கிறிஸ்டியன் ஒரு எல்டர் ஹோமுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்தேன். நான் வைஃப் எல்லாம் போயிட்டு அந்த கொஸ்டை ஒரு ஆள் இருந்து எடுத்து செஞ்சு கொடுத்த முதலாவது பணி. ரெண்டாவது சரி. பணி அந்த அந்த ஒஃபீஷியலி உருவாக்கப்பட்டது பிறகு செஞ்ச ரெண்டாவது பணி, கடும் கொரோனா தகத்துக்கு பிறகு வெப்பத்தால மக்கள் பஞ்சத்தில் இருக்கும் போது அங்க இருக்கிற தமிழ் அவ்வளவு கிராமங்களுக்கும் போயிட்டு உலர் உணவு பொருள் கொடுத்தேன், முஸ்லிம்களுக்கும் கொடுத்தேன். இப்ப இப்படி கொடுத்துட்டு வந்தா அதுல அந்த அந்த பீரியட்ல நான் பிறந்த ஈச்சத்தி எங்க விக்கிராமணத்தில் உள்ள இருந்து அது மக்களுக்கெல்லாம் சல்லியலை நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க? எங்கிருந்து எடுப்பேன். அதாவது உள்ளத்துல ஒரு அக்கறை வந்தா சல்லி எங்கிருந்து வரும்ன்றதல்ல. நான் உதாரணமா 2:30 மணிக்கு தான் பேசணும் ஒரு ஆளோட பப்பா நியூ இல்லைன்னா அந்த டைம்ல முழிச்சு கொண்டு பேசுவேன். எனவே அத ஒரு ஆள்கிட்ட இருந்து இல்ல, ஒரு பிரச்சனை ப்ரொஜெக்ட கொண்டு போயிட்டு தலையில கொடுப்பேன். ஆனா இஸ்லாம் சொல்ற மாதிரி கேட்கறது அன்பால கேட்கிற, பண்பால கேட்கிற. அதாவது ஃபஅஜ்மிலு ஃபித் தலப் என்று இஸ்லாம் சொல்லுது. ரிக்வெஸ்ட வடிவ வைக்கணும், உள்ளத்தோடு அவன மூட பார்க்கணும், அவன் அழகாய்க்கிறானா வச்சாம பேசுறான்னு பார்க்கணும். பார்க்கும்போது கட்டாயம் இல்லை, கம்பல்சரி இல்லை, இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குன்னு கொடுப்பேன். இப்படி நான் இத்தனையே நான் சொல்ல நூற்றுக்கணக்கான ப்ரொஜெக்ட் நான் சொல்லலாமா உங்களுக்கு? உங்களோட டைமுக்குள்ள சொல்றேன். உதாரணமா நான் இப்போ எங்களுடைய ஸ்கூலுக்கு ஒரு 3 மாடி பில்டிங் தேவைப்பட்டுச்சு. இதை நான் கோதபாயர காலத்துல தாங்கன்னு சொல்லி தைரியமா பிரதமர் காரியாலயம் அவர் உள்ள அலரி மாளிகைக்குள்ள வரைக்கும் போய் அவரை மீட் பண்ணி கொடுத்துட்டு வந்த ரிக்வஸ்ட் யார்கிட்ட? ஜனாதிபதியிட, மேலதிக செயலாளர், பிரதமர். இது எப்படி செய்யணும்டா? அதுக்குண்டு ஒரு ஆளை உங்களுக்கு தெரியும், ஒரு முஸ்லிம் சிங்கள சமூகத்துல மிக தீவிரவாதியாக இருந்த ஒரு இயக்கத்தை உருவாக்குன ஒரு ஆளு பிடிச்ச ஒரு மிச்சம்
பேரை சொல்ல விருப்பம் இல்லை. அவர் வீட்டுக்கு எடுத்தேன் வைஃபோட. அவரு முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான ஆள், சிங்கள உரிமையோட தலைவர். எடுத்து அவருக்கு சாப்பாடை கொடுத்தேன். பிறகு கடன் எடுத்தார் 1,50,000, இன்னும் தரல. ஆனா அது பரவாயில்ல. அவர் என்கிட்ட எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாரு. அவன் பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஆள், ஜனாதிபதி எலெக்ஷன் கேட்டால். இப்ப இவரை வச்சு நான் ஜனாதிபதி கிட்ட வரைக்கும் பேத்திக்கிறேன்டா, இதான இந்த நிலைமை. ஆனா அதுக்காக சில இழப்புகள் இருக்கு. என்கிட்ட எடுத்த கடனை தரல. ஆனா வீட்டுக்கு ஒய்ஃபையும் கூட்டிட்டு போய் சாப்பாடுலாம் கொடுத்து அவருக்கு இஸ்லாத்தையும் கொடுத்தேன். ப்ராக்டிகலி வாட் இஸ் த இஸ்லாம், வாட் இஸ் த சலாம்னு கொடுத்து அவர் தீவிரவாதத்துல இருந்து இல்லாம இப்போ இருக்கிற உறவு எனக்கு பெருசா இல்லைன்னா கொடுக்கல் வாங்கல கசந்து போனாலும் வேலையை சாதிக்க ட்ரை பண்ணுவேன். அதே நேரத்துல ஸ்கூலுக்கு 3 மாடி பில்டிங் தேவை. எங்கட வைஃப் சொன்னா, சட்டத்தரணி முஜீப் அமீன் இருக்கிறாரு பரக்கா சேரிட்டி யுஏஇல, அவரோட பேச அனுமதி தருவீங்களான்னு வைஃப் கேட்டார். ஏன்னா அவங்க வைஃபுக்கு மச்சா முறை தான். அவர் நானா வைஃபோட பிரியப்பட்ட பிள்ளைய முடிச்சிக்கிறாரு. இப்போ நிறைய வேலை செய்யறாரு. அப்ப நான் சொன்ன பேசுங்க தாரலாம், உங்களுக்கு சொந்தம் தான், பேசுங்க. பேசுன உடனே வைஃப் கூட்டிட்டு போயிட்டு பேக் கொடுக்க வச்சோ 3 மாடி. வைஃபும் அப்படித்தான் மெதுவா. வைஃபும் அங்க இருந்த அப்ப இருந்த பிரின்சிபல் நசீராவும் சேர்ந்து ஒரு 3 மாடி கட்டிடம் வர்றதுக்கான வேலையை செஞ்சேன். ஆனா அவர் அசீஸ் நானா கேட்டுட்டார், அவர் வைஃப் கேட்டுட்டார்ன்றதுக்காக நான் இதை தலையில் எடுக்கிறேன்னு சொல்லி எப்பவும் சொல்லுவாரு. அப்ப அவரை வச்சு இன்னும் விடல நான். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய 1 மில்லியன் கணக்கு ஒரு பிரைஸ் கிவினை செய்ய வச்சேன். முஜீப் தம்பின்னு சொன்னோடனே அந்த மரியாதைக்கு உடனே மறக்க மாட்டாரு. வைஃபும் கூப்பிட்டோன்னே அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு சொன்னேன், இந்த முகப்பை நீங்க கட்டித்தரணும் உண்டு. அதுக்கு முடிவு எடுத்துட்டாரு. இப்போ ஒரு போட்டோ காப்பி மெஷின் வேணும்னு நான் பட்ட வரலாறு அந்த ஸ்கூலுக்கு. அதுல கொஞ்சம் ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் உரமா கொஞ்சம் கேட்டுட்டாங்க. அவர் கொஞ்சம் சூடாவிட்டாரு. ஒரு கிழமை தூங்கலைங்க. அடே நான் கொஞ்சம் உரமா கேட்டுட்டேனே. அவர் சொன்னாரு, ஷரிட்டி ஒர்க்குக்கு டைம் தரணும் ஷேக்குன்னாரு. ஒரு பப்பா நீங்க நினைக்கிறாரு, காத்தாங்குடியை சேர்ந்தவர். அது என்ற நிம்மதியை போக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் சொல்லி கொஞ்சம் ரோசமும் வாரேன். இப்படி இருந்துட்டு திருப்பி சொன்னேன், கொஞ்ச நாள் பொறுத்து பிறகு தாரண்டாரு. திருப்பியும் தரல. அப்ப சொன்ன சட்டத்தண்ணி முஜீப் அமீன்ட்ட நான் எனக்கு ஒரு வேதனையான வரலாறுன்னு சொன்னோன்னே அவர் வாங்கி கொண்டு தந்தாரு. நீங்க 2,5 லட்சத்துக்கு வாங்கி தந்தா போதுங்க. அவர் 3,5 லட்சத்துக்கு வாங்கி கொண்டு போன முறை ஹேண்ட் ஓவர் பண்ணு. எனவே இதுக்கு என்ன 3,00,000 ஆள் இத போட்டோ காப்பியரா? போட்டோ காப்பிக்கு வாங்கிக்கிறேன். இப்ப சொல்லிக்கிறேன், ஒரு டுப்ளோ மெஷின் ஒன்று வாங்கி தரேன் 1 மில்லியன். அப்போ முதல் தார ஆள்கிட்ட 2,5 லட்சம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப அதுக்கு. எனவே 3 மெஷின் வாங்கி கொடுத்துட்டா ஒரு மெஷின் வாங்குற நேரத்துல வைஃபோட ரிக்வெஸ்ட் இருக்குன்றதும் ஒரு காரணம். ஒன்று வாங்கி கொடுத்தேன். ஊர்ல உள்ள கிட்ட சேர்த்து 1,90,000, 1,65,000 கொடுத்தேன். மிச்ச காசை போட்டு வாங்கினேன். இன்னொன்று, அடைய நான் புதுசு வாங்கலையே பிராண்ட் நீ ஒன்று வாங்கி கொடுத்துக்கிறேன் இப்போ டோஷிபா. இன்னொன்னு சொல்றேன், இந்த பெரிய 2,600 பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலுக்கு இன்ஷா அல்லா அவங்களுக்கு டுப்ளோ ஒன்று வாங்கி தரேன். இந்த டுப்ளோக்கு என்ன 5 காசு கையில இல்ல. அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிற 2 லட்சத்துல. இப்போ ஒரு ஆள்கிட்ட கட்டிக்கிற 2 லட்சம் தாண்டு டுப்ளோன்னா தாரண்டிக்கிறாரு. என்ன? டுப்ளோன்றது எக்ஸாம் பேப்பர்ஸ் ஆயிரக்கணக்காக ஒரே நேரத்தில் அடிக்கிற ஒரு போட்டோ காப்பியர். ஒரு அந்த வேர்சன் சின்ன ஸ்கூலுக்கெல்லாம் சரி வராது. 2,600 பேர் படிக்கிற ஸ்கூல் இன்றைக்கு ஒரு மிக மோசமான நிலைமையில் இருக்கிறத கண்ட ஒரு நாள் என்ன கூட்டிட்டு போனாங்க. வெங்கார வெயில்ல வேறு சொட்ட பேசினேன். சொன்ன இந்த ஸ்கூலுக்கு இன்ஷா அல்லா உதவி செய்வேன். இப்ப என்னுடைய ஆசை, என்னுடைய அக்கறை, இன்னைக்கு அந்த ஸ்கூல் இலங்கையிலேயே சரித்திரம் படைக்கிற ஸ்கூலை மாத்தி போட்டுதான் இன்ஷா அல்லா போறன்றது ஒரு எண்ணம், நல்லெண்ணம். இது நல்லெண்ணம் வச்சு கொள்றதும் பெரிய கற்பனை வச்சு கொள்றதுக்கும் சல்மான் ஷே என்ன பிரச்சனை? ஒரு பெரிய கற்பனை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? எனவே எனக்கு சின்னதாக சிந்திச்சு பழக்கம் குறைய உங்களுக்கு தெரியும். எனவே நல்லதை வாங்கணும் என்றதும், நல்லா செஞ்சா ஒழுங்கா செய்யணும். 1,01,90,000 போட்டோ காப்பியர் போதாது, அதுக்கு பிராண்ட் நியூ வாங்கி கொடுத்து அதுவும் போதாதுன்னு 1,168,000 கோட்டேஷன் எடுத்துக்கிறேன். டுப்ளோ சல்மான் உதவி செய்யறதுக்கு உள்ளம் இருந்தா போதும். எனவே உதவி செய்வதற்கு பணம் தேவையில்லை. ஏன்னா பணம் என்ன, பணம் வரும். எனவே உள்ளம் நன்றாக இருந்து கேட்கிறவனுக்கு ஒரு உத்வேகம் இருந்தா வரும். ஹியூமன் லிங்குக்கு ஒரு ஏசி ஓட்டு வாங்கணும். அப்ப நான் சொன்னேன், 5,000 தானு சொல்லாம 6,500 தானு சொன்னேன். அதோட இன்றைக்கு 1 லட்சம் சேர்த்துட்டேன் நேத்து. 6,500 ஏன் சேர்த்தேன்? 10,000 போட்டா எல்லாருக்கும் கஷ்டம். 5,000 போட்டாலும் அது போதாது. மற்றவன் 5,000 போடுறதுக்கு அவனே 6,500 உடஞ்ச கணக்கு போடுவேன். இப்படி உடஞ்ச கணக்கு ஏன் போடுறேன்னு கேட்பாங்க என்கிட்ட. அதுதான் என் பேஷன். நான் உடஞ்ச கணக்கு போடுற, மத்தாக்களுக்கு இடம் கொடுத்து போடுறேன். எனவே இப்போ ஏசி பூட்டிடுவோம். கேமரா போட்டு வந்தாங்க. நான் 5,000 போட்ட கேமரா பூட்டியாச்சு. 5 கோடி அதுக்கு தேவை. வைஃபை கூட்டிட்டு போயிட்டு காட்டின ஹியூமன் லிங்க், திஸ் இஸ் த ஹியூமன் லிங்க், யூ ஷுட் ஹெல்ப் திஸ் சொன்னே. வைஃப் உடனே ஹியூமன் 10,000. லிங்க் அதுவும் இன்னொரு சேரிட்டி ஆர்கனைசேஷனா? அது ஒரு அதுல சேர்மன் நான். இப்போ முதல் உதவி பொருளாளர் இருந்தேன், மருதமனையில இருக்கு.
அது ஒரு அங்கவீனர்களை பராமரிக்கிற நிலையம். அங்கங்குள்ள நாம் அங்கவீனர் நல்லா படைச்சிக்கிற நமக்கு சோதனையா ஷேர். இப்போ அப்ப உங்களுக்கும் உங்களோட அங்கங்கள்லாம் வேலை செய்யுதா இல்லையா? அஹ், செய்யுது. அங்கம் வேலை செய்யாத உள்ளங்கள்ல உணர்ச்சிகள் வேலை செய்யும், உணர்வுகள் வேலை செய்யும், ஆத்திரங்கள் வரும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஜஹரா தாழ்ச்சிகள் வரும். ஜஹரா ஃபவுண்டேஷன் இது ஜாரா ஃபவுண்டேஷன் இந்தியில் நான் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கோஆர்டினேட்டர். அது யாருன்னா அல்ஹா ஜிஃப்ரியோட சொந்த ஃபவுண்டேஷன். அவரோட மகள் சஹரா. நான் அவரை வச்சு ஜஹரா நர்சரி அண்ட் குர்ஆன் மதரசா நடத்துறேன். மக்காவிலேயே அதுக்கு காசு எடுத்துட்டேன். சந்திச்ச முதலாவது விசிட்லேயே அந்த நர்சரிக்கு அவர் மாசம் மாசம் காசு தந்து கொண்டிருந்தார் டீச்சர்ஸுக்கு. அதை வச்சு இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷம் நடத்தி 3 தசாப்தங்கள் நடத்தி கொண்டு வார என்ற நிலையில அவரோட ஃபவுண்டேஷன் ஜஹரா. அந்த ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு நான் தான் இன்சார்ஜ். அது அவர் அது இல்ல கம்பானியன்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி இட் இஸ் மைன். ஆனா ஜாரா ஃபவுண்டேஷன் ஓனர் அவர் ஃபவுண்டர் பிரசிடென்ட் அண்ட் ஓல்ட் பிரசிடென்ட் எல்லாம் மிஸ்டர் ஜிஃப்ரி. ஆனா அவரோட மகன் ஃபாதில் ஒரு சின்ன போய் அவரை வச்சு ஹியூமன் காசு எடுத்து கொடுக்குறேன். யாரை வச்சோ ஒரு நாள் ஒரு காத்தாங்குடி அவரை வச்சு காத்தாங்குடி காசு எடுத்து கொடுத்தேன். காத்தாங்குடி ஆளை வச்சு காத்தாங்குடிக்கு எடுத்தேன். ஷேக் நஜிமானை வச்சு காத்தாங்குடியில ஒரு தீனியாண்ட ஒரு மதரசாவில் உள்ள பள்ளியில ஷேக் நஜிமானை கூட்டிட்டு போய் உதவி செஞ்சேன். யாரையார இந்த உலகத்துல ஆனந்தம் காணவே துடிக்கும்படி அல்லாவும் ரசூலும் சொல்றதால சமூக சேவை ஒரு சுகமான சுவையாக மாறுறதுக்கு ஆரம்பத்துல சுமை போல இருக்கும், அப்புறம் செய்ய சுமையாக அது சுவையாக மாறும் என்ற அடிப்படையில நான் சொல்றேன், கொடுத்ததை கொடு. எதை கொடு? அறிவை கொடு, சிந்தனையை கொடு, ஆற்றலை கொடு. சல்மான் ஷேக் இப்படி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது, கொடுத்ததை கொடு. உங்களோட பணத்தை கொடுன்னு தான் இங்க போறது. லண்டன்ல போய் சர்வைவல் வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபடுற நீங்க அசீஸ் உங்களோட அறிவை கொடுக்கணும். அசீஸ் நீங்க அடிக்கடி எனவே சொல்லுவீங்க கொடு மேத்தாவோ அப்துல் ரஹ்மான் கவிதை ஓ நீங்க அதுல சொல்லுவீங்க, சொல்ற அதை வசனம் சொல்லி முடியுங்க. அதை நான் சொல்றேன். நம்பிக்கை ஹோப் ஒண்ணு கட்டாயம் தேவை. அந்த ஹோப் எப்படின்னா அந்த நம்பிக்கை எப்படி வைக்கணும்னா நம்பிக்கை நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்களும் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டி கொள்ளும். அது நம்பிக்கை சிறுவேல தானாக மாலையாக கோர்வையாகி உன் கழுத்தில் வந்து அணிந்து கொள்ளும், விழுந்து கொள்ளும். எனவே ஒரு ஒரு மனிதன் திடமாக நம்புனா அத ஃபைதா அசம் தஃபத்தவக்கல் அல்லாஹ் குர்ஆன் சொல்றது. அவர் கவிதையில சொல்றாரு. இன்னொன்று அப்துல் ரஹ்மான் ஒரு கொடு என்ற ஒரு கவிதை ஒன்று இருக்கு. கொடுக்கிறேன் என்று சொல்பவனே, கொடுப்பதற்கு நீ யார்? நீ உண்மையில் கொடுக்கவில்லை, உன் மூலமாக கொடுக்கப்படுகிறது. உனக்கு எல்லாம் தான் நீ கொடுக்கிறார். எனவே இசையை புல்லாங்குழல் கொடுப்பதில்லை, இசை வெளிப்படுவதற்கு புல்லாங்குழல் ஒரு கருவியே, நீயும் ஒரு கருவியே. இயற்கையை பார், அது கொடுக்கிறோம் என்று சொல்லி கொடுப்பதில்லை. தாகம் உள்ளவன் தண்ணீர் குடிக்க நதியிடம் சம்மதம் கேட்பதில்லை. ஒரு பூவை பார், சப்தம் இல்லாமல் கொடுக்கிறது. விளக்கை பார், வேதம் இல்லாமல் கொடுக்கிறது. எனவே கொடு, நீ சுகப்படுவாய். கொடு, நீ சுத்தப்படுவாய். எடு என்று தீயர் ரசூலாட்டு இல்லை. உயர்ந்த கை சிறந்தது தாழ்ந்த கையை விட என்ற நிலையில கொடுப்பதற்கு அம்மாமன்னா தாவத்தகா. இதை விட வேற உங்களுக்கு சொல்லியல குர்ஆன் வசனம். கொடுத்ததை கொடு என்பது பணம் அல்ல. உன் அழகிய வார்த்தை ஒரு மனிதன் உள்ளத்தில் தாகம் தீர்க்கலாம். அழகிய வார்த்தை நீ கூறுற புன்னகை ஒரு உள்ளத்தில் ஒளியேற்றலாம். தபஸ்ஸுமுக லிவஜ்ஹி அஹீக லக சதகா. ஒரு மனிதனை பார்த்து புன்னகை பொறுக்கிற சதகா. சதகாக்கு படம் அல்ல. என்னை ஃபம்மாமன்னா வத்தகா, இஹ்லாஸோடு கொடு, தக்குவாவோட பிரச்சனை பெரிய பிரச்சனை பார்க்க மாட்டேன். உண்மைப்படுது. உனக்கு தான் சொர்க்கம் லேசி. ஃபஸனி யஸ்ஸிருஹுல் யுஸ்ரா. அம்மா மம்பகையில யார் கஞ்சத்தனம் காட்டுறானோ உலோபி எச்சிக்காயில காகம் இருட்டுல. ஏன்னா அந்த ஒரு சோத்து மணி காகம் தின்றுமா. இப்படி அம்மா மம்பகையில கஞ்சனாக இருக்கிறானோ யாரு, வஸ்தகனா மைக்கார் மை பெட்ரோல் என்று வாழ்றானோ. மைக்கார் மை பெட்ரோல் என்ன கேட்கறதுக்கு என் பொண்டாட்டியா இருப்பான்னு வாழக்கூடாது. வஸ்தகனா அல்லாட வழிகாட்டல் தேவையில்லை. மை ஓன் ப்ரொடக்ட், மை ஓன் திங், மை ஓன் ஸ்டைல் என்று சொல்லி வாழக்கூடாது. வஸ்தகனா இஸ்தகனா அல்லாஹ் தேவையில்லை மறக்கவும் தேவையில்லைன்னு வாழாதே. அப்படி வாழ்ந்தா அப்போ கதபில் ஹுஸ்னா எவ்வளவு நல்ல வச்சனாலும் பொய் பொயின்று எவ்வளவு நல்ல